தக்காளி போடா பெருச்சாளி. எங்க குறி வைக்கிற வாரியா? போடி நீ இல்ல நான் காமாச்சி. அப்படின்னா நரிக்கிருவேங்க. என்ன பண்ற? கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா? மாமனா நீ மாங்காய் மடை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் பின்ன என்ன ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும். உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பன சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊரண பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு அவனை சொல்லணும். எங்க அக்கால தானே கட்டியிருக்க. அவளையும் சேர்த்தேன்டா சொல்றேன். சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும்னு கேட்டியா? அதான் சுண்ணாம்பு இல்ல. சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா. சரி வேற என்ன வாங்கணும்? என்ன வாங்கிட்டு வா போ. விடு. ஏய் என்ன என்ன வேணும்னு கேட்டியாடா? வெண்ணெ. என்ன வேணுமா? வெண்ணெய் வேணுமா? என்னதான்டா வேணும்? அப்புறம் எதுக்கு உயிரை வாங்குற? ஏய் மறுபடியும் பாரு. என்ன என்ன வேணும் கேட்கல பாரு. என்ன என்ன? கடலை என்ன? சரி விடு. தம்பி நான் யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. இந்த வீட்டுல நான் யாருன்னு கேட்கிறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்க. சரி விடு. விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்? இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்சவனா? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வைக்க பழகிக்க. அப்படி என்ன? பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் எப்படி இப்படி வச்சுக்க. நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த கொண்டியடி. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க மச்சான். இங்க வாங்கல. என்ன மாப்ள? கொஞ்சம் கடையை பாத்துங்க. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. அடேங்கப்பா தங்கச்சி மாப்ள கடையை நல்லா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா? நீதான். அப்ப நான் தானே கேட்கணும். ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல. ஐயோ வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஓ நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். ஏயா குழப்பற? நீ இந்த எண்ணெய் தானே கேட்ட? அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியா? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்படிக்கிறது. என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்? கடல் எண்ணெய். அப்படி சொல்ல வேண்டியதானே. இது நல்லெண்ணெயா? நீ முதல்ல கடல் எண்ணெய் தானே கேட்ட? ஆமா. அப்புறம் என்ன? இல்ல நல்லெண்ணெயான்னு கேட்டேன். சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான. அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா. அப்ப ஊத்து. இது கடல் எண்ணெய் தானே? ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பழைய கடையை வைக்க. என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முறப்பொண்ணு தானே. வண்டியில் இருக்கிற பொருள் பத்திரமா வைக்கப்பா. டேய் இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல. இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா. குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க. ஏய் என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை. ஆத்தி குறுகுறுன்னு பார்த்து தப்பாவல போச்சு. ஏய் உன்னதா. டேய் பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்னடா மூர்த்தி திடீர்னு வீட்டையே காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு. அந்த ஊர் வட்ட செயலர் ஒருத்தன் சந்தியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு ஒரே டார்ச்சர். இவனும் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிட்டா. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் செட்டில் ஆயிலான்னு இருக்கேன். எதுக்கு தம்பி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? நம்ம புரோக்கரை வர சொல்றேன். டக்குன்னு முடிச்சிருவோம். டக்குன்னு கல்யாணம் படிக்க முடியாது. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னப்பா கண்டிஷன்? எழுதி வச்சிருக்கேன் கொண்டு வரேன்.
நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாளா? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட ஓனர், என் பெரியப்பா. ஒரு ஹலோ சொல்ல மாட்டீங்களா? ஆ? நானே சொல்றேன். ஹலோ ஹலோ. பார்த்ததும் மனசுக்கு பிடிக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. ஓகே. என்னது? என்ன? அங்க என்ன பார்வைன்னு கேட்டேன். சும்மா. சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு. ஓஹோ. ஆ? என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்கே லிப்பு இங்கேயா? ஆ? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே? ஓகே. ஓகேன்னு மெல்ல சொல்ற. நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. ஓகே. என்ன அதுக்குள்ள காணா? என்ன தேடுற? ஆ? என்ன தேடுற? அம்மாடி. ஏய், ஆ? என்ன சத்தம்? ஓபன் ஆயிருச்சு. சரி போ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இத போட்டா அது நடக்கும். ஐயோ, எவ்வளவு பெரிய முதுகு. இலப்படாம சாப்பிடலாம் போல் இருக்கே. நீ கொடுத்து வச்ச ஜீவன். கருப்பாம்பூச்சியை போட்டா பயந்துருவோமா? பயப்பில்லையா? பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்களே. என்ன அப்படிதான் செய்வாங்க. காலையில தான் 2 தேளை கசக்குன, மத்தியானம் 3 பாம்பை நசுக்குன. இப்ப உன்னால கேவலம் இந்த கருப்பாம்பூச்சியை கசக்க வேண்டியதா போயிடுச்சு. அடி பாவி சண்டாளி. ஏமா இந்த ஜந்துக்களை பூரா கசக்கினவன் இந்த சண்டாளன ஒரு தடவை ஏதாச்சும் பேசுன மூஞ்ச சப்பையாக்கிடுவேன். அப்புறம் முழுக்கட்டையா தான் அலையணும்பா. முழுக்கட்டி ஞாயிறுமா? முழுக்கட்டி நாளா நான் இப்படி குடும்பம் நடத்துறது? ஒரு நிமிஷம். இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா? ஆமாப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நீங்க போங்க, நான் வரேன். பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? தான் இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? பிரதர். என்னடா? இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, தெரியும் போடாடே. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. என் எல்லா கண்டிஷன்லயும் நீங்க ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? Wish you all the best. லவ்வா லவ். இந்த வீடு தான் சார். ஹலோ ஹலோ பெருசு. வாங்க சார். கேட்கல. வணக்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? நினைச்சேன். அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே இந்த தாடிக்கார பல
என்னைக்காவது பிடிக்க வருவாருன்னு யோ அந்த தாடிக்காரரும் போலீஸ் ஆபீசரா இருந்தவர்தான்யா இது வரைக்கும் 9 ரவுடியை சுட்டிருக்கிறாரு 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா ஆஹா இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டிருந்தா என்ன ஆயிருப்போம் செத்திருப்ப ஏய் உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா என்ன மைண்ட் இது மானங்கட்ட மைண்ட் வெளியெல்லாம் கேக்குதா அவருக்கே கேட்டிருக்கும் சார் சார் என்ன சார்? சார் கக்குச்சுக்குள்ள தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார் வரலன்னா சொல்லுங்க நான் வந்து சப்பளை பண்றேன் உள்ள போங்க சார் வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல அவனா. இருக்கட்டும் சார் இது உங்க உடம்பு எப்ப வேணாலும் கொள்ளலாம் போங்க சார் எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க யாருன்னே சொல்லாம சை. செல்வத்தர ஐயா 4 பாக்கெட் லட்சுமி கல்யாண மண்டபத்துல போடு 3 பாக்கெட் ரயில்வே கல்யாண மண்டபத்துல போடு வழியில ஒரு பாக்கெட் சுற்றாத பாத்துரா உன் தம்பி வரான் அது எப்படிங்க பார்க்காமலே சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய்ச்சி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம் ஏங்க இப்படி பொறாம போடுறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த செண்டா ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு பண்ணி வாடை தானே வரும் மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத நான் வாழ நினைக்கிறேன் ஏக்கா ஒரு 100 ரூபா வாழ நினைக்கிறேன் ஏன்டா 100 ரூபாய் பிச்சை கேட்கணும் ஹலோ மாம்ஸ் எங்க அக்காட்ட கேக்குறேன் உன்கிட்ட கேட்கல அக்கா எங்கிட்ட தான் கேப்பா நான் தான் கொடுக்கணும் அப்ப கொடுங்க. முடியாது உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம் உனக்கு தெரியுமா அதுக்கு தெரியாது நீ வேணா ஏய், வாங்கி நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா மாமா வெட்டித்தனமா பேசாத 100 ரூபா தர முடியுமா முடியாதா முடியாது இப்படி வாக்கு தவறு உனக்கு அசிங்கமா இல்ல என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன உங்க அக்கால கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்தண்டா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தங்க நீ இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது நீ என்ன கேட்டாலும் நான் தர மாட்டேன் அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு என்னது பழைய அக்காவா ஆமா தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும் அப்ப 100 ரூபா கொடு 100 ரூபாய் இல்ல அப்படியா மாமு அப்ப வாக்கா போலாம் எங்க எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு இந்தாடா இந்தாடா அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல ஆ. ஈர துணியினவன தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு ஆமா. 500 ரூபா 500 ஏய் சீதா என் முதுகுல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறியா? சரி போ எண்ணெய் எடுத்து வரேன். ஆயில் பார்த்தா கொண்டா என்ன குடு போ போங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்ன தைக்கிறாங்க எந்த ஊர் நியாயம் அது என்னடி ஊத்திட்டு பேசாம இருக்க? நல்லா தேய்ச்சி விடுறி லூசு. ஏய் என்ன ரயில் ஓட்டிட்டு இருக்க? நல்லா தேய்ச்சி விட குரங்கு. என்னடி நிறுத்திட்ட? தேயண்டி. ம் ம் நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டேன் ஏதாவது சத்தம் போட்டனா அந்த மாதிரி நீ டீசெண்டா நடந்துக்க இப்ப எதுக்கு அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடுற ஆ? இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாத ஏதாச்சும் உயிர் சேதமா இருந்தா உலக்க சாயிருக்குமா இல்லையா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே வார்த்தை என் செல்லம். என் குட்டி. என் கருப்பு என்ன விவரம் கேளு ஏதோ ஒரு ஃபீலிங்ல உன் பொண்ணை கட்டி பிடிச்சேன் அப்ப அவ ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்புறமா அருவாளை தூக்கியா எது கேட்டாலும் ஓவான்னு என்னம்மா உன் ஃபீலிங்? முதல்ல என்ன கட்டி பிடிச்சது இவருதான். கட்டி பிடிச்சவருக்கு என் கையை பிடிச்சு கொடுத்துருங்க.
இல்லங்க. அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்க. ஆமா. ஒண்ணு இல்லையா? இல்ல சரி நான் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட பொழப்பு நல்லா போயிடும். அந்த பையனுக்கு வேலை வெட்டில நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா நீ வாங்கி கொடுக்குறேன். சென்னையில என் மச்சன் இருக்கிறான். அவன் ஒரு ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோ வச்சு 6 மாசம் ஓட்டட்டும். அப்புறம் கல்யாணம். அப்பனே ஆட்டோ ராஜா, நேத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. டிஸ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பார்த்தா கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே டிஸ்டி எல்லாம் கழியும். ஆட்டோ ஓடணும் ஓடி பணம் கொட்டல் கொட்டும். போட்டுருவோம். நேத்து சம்பாதிச்ச காசு பூரா போட்டு போடுறேன். அண்ணா இதுல எவ்வளவு இருக்கு? அது எப்படி 150 சில்லறை இருக்கா? சரியா வரும் சரியா வரும். சரி, நல்லா அமைக்க போடுங்க. உடச்சு விட்டு நம்ம காசை உடனே பொறுக்கி அழிக்க வேண்டியது. இப்ப என்ன கட்டு போச்சு? 1 2 3. போதும் 4 சுத்த கூடாது. டிஸ்டி கல்யாணம். ஆமா, நீ யாரு? யாரா இருந்தா என்ன நல்ல விஷயத்த சொல்றதுக்கு உடங்க. மேல பேக் இன்னும் பேக். சர்க்கஸ்ல வேலை செஞ்சோம் நான் போல் இருக்கேன். கண்ணை கட்டுதே. ஏய், இதைத்தான நான் ஆட்டோ முன்னால உடைக்க போனேன். அதை பிடிக்கிட்டு போய் அங்க உடைக்கிற. நீயே உடச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏண்டா அதை சொல்லி இருந்தா அங்கேயே கொடுத்து போலடா. நேக்கா பிடிக்கிட்டு வந்து மேலேயே டிராவல் பண்ற. சரிடா, அந்த காசு பணத்தை எல்லாம் நீ எடுத்துக்கடா. அந்த ஆட்டோ சாவியை மட்டும் என்ன கொடுத்துடுறா. என்னால முடியலடா. சாவியா கருமா இந்தா புடிச்சு. ஐயோ, அட நாரப்பயர, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாடா. சாவியை கொண்டு எங்க போடுற? அத போய் கேட்டா கொண்டுடுவானே. ஐயோ, இத நான் எப்படா கேட்டு வாங்குவேன்? அங்கேயே கிடக்க. என்னது இது? என்னதுமா? ஆட்டோ சாவி. சாவி போட்டு விளையாடுற இடமா இது? ஐயோ, நான் விளையாடல, அவன் தான் விளையாண்டா. எக்கா எக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் எங்க எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போனாக்கா. தள்ளிட்டு போனா நானா? ஆமா. உங்க எல்லாத்தையுமா? ஏமா, நான் ஒத்தாலும் உங்க எல்லாத்தையும் எப்படிமா தள்ளிக்கிட்டு போக முடியும்? ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அடிக்கடி இவனை. டேய், வண்டியில இருக்க வேலையெல்லாம் சரி பண்ணிட்டியா? அண்ணா சரி பண்ணிட்டேனே. திஷ்டி கழிக்கிறதுக்கு பெரிய புத்தியா சுத்தி போனேன். அடி செருப்பால. பூசணிக்காய் பத்தி என்ன பேசுற? நாரப்பையில பூசணிக்காய் வச்சுக்கிட்டு ஒருத்தர் படுத்துற மாதிரி பத்தாது. இனிமே சாம்பார்ல கூட பூசணிக்காய் போட்டு சாப்பிட மாட்டேன் நானு. மறுபடியும் பூசணிக்காய் பத்தி பேசிக்கிட்டான். வணக்கம். வணக்கம் சாமி. வண்டி வருமா? முதல் சவாரியே பட்டையும் போட்டுமா வந்து நிக்கிறான் ஐயா. என்ன தெய்வீக முகம். போலாம் சாமி, ஏறி உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓஹோ, கொஞ்சம் படாது சாமி, படாது. அடாடா, என்ன சுத்தம், என்ன சுகாதாரம். நல்ல கம்பட்டப்பெல்லாம் உட்காருங்க சாமி. உட்காருங்க. போலாமா சாமி? எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். ஏன் அது செத்த வண்டியில போவா? ஏன் உசுரோடய கிளம்பிட்ட? சுடுகாடு இருக்கிற ஏரியாவுக்கு போனோம்யா. அப்படி விவரமா சொல்லு. நேரா பார்த்து வண்டியில நீ உழுப்புணம்ல போய் மோதி என்ன இருக்க மூஞ்சி மோர கட்டி பாரு. முன்ன பின்ன ஆட்டோல ஏறி இருக்கியா நீ? ஏறி இருக்கேன். ஆனா ஏறினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்ன இடத்துல போய் இறங்குனதே இல்ல. என்னையா சொல்ற? ஆமையா, இது வரைக்கும் நான் பண்ண சவாரி எல்லாம் ஆக்சிடென்ட்லயே முடிஞ்சிருக்கு. ஒண்ணு மணல் லாரியில மோதி மணல் லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா தண்ணி லாரியில மோதி தண்ணி லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா என்ன வச்சு ஓட்டி போற ஆட்டோ டிரைவர் செத்துருவான். சில நேரத்துல 3 பேருமே செத்துருவாங்க, நான் மட்டும் போயிடுவேன். என்ன சொல்ற? பதறாத, 18ஆம் சவாரி தான். போயா. லாரி 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 நல்ல வேலை போன வச்சு திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது? போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாயை முடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. டேய், நீ எதா இருந்தாலும் சைக்கிளை சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். மூஞ்சி அந்த பக்கம் இருந்தா எப்படி சைக்கிள சொல்றது? கைய முன்னால காட்டி சொல்லு. அப்படியா? ஆமா. இப்ப நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் இப்படி திரும்பினா அப்படி திரும்பி இந்த சந்து அது ரோடு.
ஏய் வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்குதான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா என் ஆட்டோ எங்க? உன் ஆட்டோ மேலதான் அந்த பஸ் நிக்குது. என்னது? அந்த பஸ் மேலதான் நீ நிக்கிற. நசுங்கிருச்சா? நெஞ்சிருச்சு. சப்பனே முருகா, இன்னைக்கு முதல் சவாரி கும்முன்னு கிடைச்சிச்சுனா ஜம்முன்னு சம்பாதிப்பண்டா சாமி. சவா யாராவே? டேய் டேய் ஆயோ டேய். தாயா அட பாவி குடிச்சிருக்கியா? யோ எந்த யாயோ? ஐயோ அந்த பக்கம் போயிட்டானே. டேய் 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 கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருடா ஐயா. டேய் 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 எந்திரா தம்பி ஆட்டோ வருமா? எங்க சார் போணும்? தாம்பரம் போகணும். தாம்பரமா? ஆஹா நல்ல சவாரி ஆச்சே. டேய் டேய் உனக்கு கையெடுத்து கும்பிடுடா. சவாரி வந்துருடா. இறங்கடா இறங்கடா. ஆட்டோ வருமா வராதா? வரும் சார். இவன் யாருன்னே தெரியல, தண்ணியை போட்டு என் ஆட்டோல வந்து படுத்துட்டான் சார். இவனை ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு இறக்கி போட்டோம்னா உடனே பரப்பு. என்னது இவனா நான் இறக்கவா? இறக்கும் போது இவன் செத்து தொலைஞ்சிட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு நாளே வா. போயா இறங்கும் போது செத்துருவானா? டேய் 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 காலங்காத்தால என் வண்டியில வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களா? இறங்கடா இறங்கடா இறங்கடா. ஐயா டேய் 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 சண்டால போய் அந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ண விட்டானே. டேய் 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 எந்திரா எந்திரா. டேய் ஊர்ல உனக்கு வேற வண்டியே கிடைக்கலடா. நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா ஆட்டோ மேல்மருத்தூருக்கு வருமா? மேல்மருவத்தூரா? ஓஹோ பெரிய சவாரி ஆச்சு. டேய் டேய் அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லடா. இறங்கடா. டேய் 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 ஏம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்து போட்டோம்னா மூணு பேரும் ஜாலியா போயிடலாம். என்னது 3 பேர் ஜாலியா போலாமா? ஆட்டோ சவாரிக்கு வருமான்னு கேட்டா ஜாலியா பேசிட்டு போலாம் சொல்றேன். நறுக்கி போடுவ நறுக்கி கார்வா போலாம் வாடி போலாம். மூணு பாரு. உன்னால வர்றவ போறவட்டெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. பண்ணாட பண்ணாட. நிறுத்து. என்ன இவ்வளவு வேகமா வந்திருக்கீடா? எதுக்கியா பாசிஞ்சர் அடிச்ச? பாசஞ்சரா? என்ன மதுரை வந்தா சொல்ல வேண்டியதானே? இறங்க மாட்டோமா? டேய் என்னடா பாசஞ்சர் மதுரைங்கிற மடப்பையில தண்ணியை போட்டு ஆட்டோல வந்து படுத்துக்கிட்டு விளையாட்டா கட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆட்டோவா? அப்ப நான் யார பிகே டிராவல்ஸ்? பிகே டிராவல்ஸ் அது எங்க இருக்கு? லூசு பையல லூசு பையல. லூசு பயலா? அப்ப நான் பஸ்ல வரும்போது தாம்பரம் மேல்மருவத்தூர் என் காதுல சவுண்ட் விழுந்துச்சு. பொய்யா? டேய் அது சவாரி கேட்க வந்தீங்க சவுண்டா? யோ, யார்ட்ட ரூட்டா குடுக்குற? பஸ்ல செவனேன்னு மதுரைக்கு போய்கிட்டு இருந்தவன கடத்தி கொண்டு இந்த ஆட்டோல வச்சுக்கிட்டு சீட்டிங்கா பண்ற? கடத்துறனா? டேய் இந்த முகரையை கடத்திட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? ஏய், மரியாதையா 350 ரூபாய் பஸ் டிக்கெட் காசை கொடுத்து இல்லடா. ஆட்டோல கொண்டு போய் மதுரையில விடு. மாதிரியா கொலை பண்ணிடுவோம். ஏய். என்னடா கைய உள்ள விடுறா? ஏய், மரியாதையா காசை கொடு. டேய். குருவனை ஓட்டிடுவேன். டேய் இரு இரு எவ்வளவு இருக்கு பாக்கடா கொஞ்சம். டேய், காசு எடு. இந்தா 100 ரூபா வச்சுக்கடா. கத்தியெல்லாம் இருக்காரா? மீதி 250. ஏண்டா போதையில கிடந்துக்கு 100 ரூபா பத்தாடா? காசை கழட்டு. டேய் 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 வாச்சி வேறடா. டேய் 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 அட பாவி பையன் மவனே. இவனால ரெண்டு சவாரி போய் மேற்கொண்டு வாச்சி பணத்தை வேற பிடிக்கிட்டு போறானே. என் நெத்தில நான் கேன பையன் நான் அழி வச்சிருக்கு. ஏண்டா பிக்காளி வா. ஏய். நாளைக்கு வரேன். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. நான் காற்று வாங்க போனேன். சார் சார் அந்த துணியை கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். இந்தா இன்னொரு தடவை சார். புடிச்சுக்க. இன்னும் ஒரு தடவை வா, வா, வா. வேற வேலை இல்ல எனக்கு. ஏணி வழியா ஏறி வந்து கொடுங்க சார். பேசாம நம்ம அப்படி சுத்தி போயிருக்கோம். ஏய் காது கேட்காதவனுங்களா, இந்த ஏணிய இந்த அட்ரஸ்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்தா படிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா நிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா? So sweet. Bye. தூக்குடா. ஐயோ பயமா இருக்குடா. நிப்பாடுடா. ஐயோ பாப்பா. அடே 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 நிப்பாடுடா நிப்பாடு. அண்ணே ரொம்ப வெயிட்டா இருக்கு. இத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. சரியா? அட மானகட்ட மூதறிகளா. மேல வந்தா இந்த அக்கப்புறா நடக்குது. ஐயோ எவ்வளவு ஒருத்தர் பாத்துட்டா. வாங்க ஓடி போயிடலாம். டேய் ஏணி மேல ஒருத்தர் இருக்கான்டா. ஏணி விலை 750 ரூபா. ஏய் அவருக்கு செவிடா நீ தூக்குற. எனக்கு இருக்குள்ள மறுபடியும் கிளம்பிட்டாங்களா? டேய் டேய் புடி, புடி. அதோட எந்த ஏரியா? நீ எந்த ஏரியா? ஏரியா டீ நேர்ல இருந்து புரசவாக்க வரைக்கும் ஏத்தி கொண்டு போறாங்களா? இன்னைக்கு ஏற சொல்றா எடுவட்ட பயல. சீக்கிரம் உன்னை டாக்டர் ஆக்கி. அட பாவிகளா என்ன அக்கப்போர் நடக்கிறா மேல. ஏன் மொட்டா நிப்பானே கை வலிக்கு நான் நிறுத்தினேன். என்னங்க என்னங்க ஒருத்தர் ஏணி போட்டு நான் குளிக்கிறத பாக்குறேங்க. ஏண்டா டேய் என் பொண்டாட்டிய கீழ வச்சு குளிப்பாட்டினா எல்லாரும் பாக்குறாங்கன்னு மேல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கேன். ஏணிய போட்டாடா பாக்குற. டேய் உன்ன டேய் போடா இங்க இருந்து. டேய் அட நான் வேற மாதிரி சிக்கி தவிக்கிறடா. சொன்னா கேளுங்கடா. அட பாவி அட சை. இருடா. தூக்குடா. நிப்பாடுங்கடா. அப்பா ஷோ அப்பா திரும்ப தூக்கிறாங்கடா. மேல என்னென்ன நடக்குதா சாமி. யோ எங்க இருந்து வரா? விண்வெளியில இருந்து வர போடா வீணா போனவங்களா.
ஏனில ஒரு மனுஷர் கூட தெரியாம 8 ஊரை சுத்திப்படி கேள்வியா கேக்குறீங்க ஓட்டனா மோச கட்டவங்களா நல்லவேளை வழியில கரண்டுக்கு ஒரு ஆள் இருக்கிற சொல்ல மாட்டா நீ அடேங்கப்பா இதான் பீச்சா எத்த தண்டி என் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது இன்று அப்பாடா எப்படியோ சித்தியங்கோட்டையில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில் வந்து இறங்கியாச்சு பண்டார மாலை வைக்கிற சின்ன இந்த மாலை வைக்காம போயிரும் வைக்கும் அங்க எவன் பாக்கெட்ல கைய விட்டாலும் ஒரு 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது அப்படியே கேவலம் அந்த 10 பைசா எடுத்துட்டாலும் திருடிட்டான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு பாட்டு பார்த்தா கழட்டிட்டானுங்க ஆனா இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது போல் இருக்கு என்கிட்டாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகி தொழில் அதிபராயிரம் சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும் கை ஒரு வாரமா அரிக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா ஜூம போட்டு பாப்போம் நிறைய போடு போடு இந்தடா. நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது நம்ம ஊரே தான் எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது விடுவோமா நாங்க விரட்டி வந்துட்டோம்ல நிறைஞ்சு வலிதே அத்துறா கிளிப்பிள்ள மத்த கீரிப்பிள்ள அத்தடு என்ன முங்குறாயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம் ஓகே இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலையும் இருக்காது பதுக்குற வேலையும் இருக்காது ஐயோ தெரிஞ்சு போச்சே இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான் கீரிப்புள்ள நீ கிங்குடா கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிச்சு நகையெல்லாம் போச்சே நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே குங்கும் குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்க இந்த தொழில எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல அட கொள்ளையா போனவனே குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்திருக்கியே இருமா வருவான் போடா போடா ராஜா வேமா இங்க எங்க போற திரும்ப ஐயோ திரும்பிருச்சே என்ன பண்ணுவேன் இரு அப்பா குதிரை திரும்பி வருதா குதிரை கேள் ராஜா போகாத அங்க போகாத ஐயோ நான் சொன்னேன்ல ஆமாங்க வருவான்னு ஆஹா அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே ஆனா பக்கி இந்த மாதிரி கடலுக்குள்ளே 5 போது சிலவுல போய் சீரக வந்தாச்சு பொழைச்சுக்கிறேன் கரவழியா போகாத கைமா பண்ணிடுவாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்களே ஏய் திரும்பிடு ஐயோ கரெக்டா கொடுத்து விட்டுச்சு பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு நெப்போலியன் அலெக்சாண்டர் என் குதிரையில போனால பாடுற விட்டு எஸ்கேப் ஆக முடியாது இவரு எஸ்கேப் ஆகுறாரா இன்னும் இவன் டயர்டாவல ஏய் யாரை கேட்டு யானை கடியில வந்து படுத்திருக்க மதம் புடிச்சு தூக்கி போட்டு மரிச்சதுன்னா உடம்புல இருக்கிற குடலு குந்தாணி எல்லாம் சட்னி ஆகி வெளியே வந்துடும் மதம் பிடிக்குமா என்னங்க சொல்றீங்க நீங்க ஏய் எங்கேயாவது கல்யாணைக்கு மதம் முடிச்சு பாத்திருக்கேன் நீ அதான் என்ன நோத்தானே ஆமா நானும் வந்திருந்து பாக்குறேன் மூஞ்சி ஒரு மந்தமா மார்க்கமா இருக்கு ஊருக்கு பூச்சா ஊருக்கு புதுசுதான் ஆனா தொழிலுக்கு பழசு என்ன தொழில் உங்களை நம்பி சொல்லலாமா சும்மா சொல்லு நம்ம தொழிலா ஆமா உங்க தொழில் என்ன நாங்களும் உன்ன மாதிரி கலவாணி பசங்க தாயா என்னங்க சொல்றீங்க ஏங்க லேசா சொரிஞ்சவனே என்னை கலாணி பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சீங்க பாம்பை பிடிக்கிற கீரிய பல்ல பார்த்தா தெரியாது என் பேரு கீரிப்புல தாங்க சிங்கிள் ஆட்டோவா ஷேர் ஆட்டோவா என்னங்க வேற ஆளை பார்த்தா ஆட்டோவான் கேட்டுக்கிட்டு இருக்காரு சிங்கிளா வந்தியா 4 பேரை சேர்த்துட்டு வந்தியான்னு கேட்டோம் ஓ அதை கேக்குறீங்களா அதை எங்க கேக்குறீங்க சிங்கிளா வந்ததாங்க ஒரு இடத்துல செதச்சு அனுப்பியிருக்காங்க ஹலோ பிரதர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் என்ன என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா அப்படியா அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும் தலைவன் பொறுப்பா ஏங்க சில இடத்துல தொண்டன் பதவி தரதே பெரிய விஷயம் நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க அடி வாங்க ஆள் வேணும்ல அடி வாங்குறதுக்கா
கத்தக்கூடாது சேர்ந்தாச்சுல்ல. கத்தக்கூடாதா? அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் மோசன் போய் 8 நாள் ஆகுது, முழுசா குளிச்சு 20 நாள் ஆகுது. அதனால என்னை கூட்டி போய் எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு புதுசா பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து. என்ன தலதீபாவளிக்கு அந்த மாப்பிள மாதிரி பேசுற? பேசிக்கிட்டே அம்புட்டாகத்தையும் பிச்சுட்டியா? பிசாசுக்கு பிறந்த பிசாச. இது உங்க நகமா? அதான் எனக்கு வலிக்கவே இல்ல. இருங்கப்பா தலைவன் செருப்ப மாட்டேங்கிறேன். யோ, தொழில பெரிய கிங்குங்கறல்ல? ஆமா. அதான் வராளுங்க பாரு 2 பேரு. அவளுங்க கிட்ட சீட்டிங் போட்டு எப்படியா ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணு. இவ்வளவுதானே? பாரியா என் திறமைய. அங்க பாரு. ஹலோ, என்ன? நான் யாரு தெரியுமா? யாரு? நாங்க எல்லாம் போலீஸ். ஏண்டா போலீஸா? எந்த டிவிஷன்? டிவிஷனா? திடீர்னு டிவிஷன்ங்கிறாளே, அப்படின்னா என்ன அது? சமாளிப்போம். இந்த மாதிரி போலீஸுக்கு டிவிஷன் டிகாஷன் இருக்க நடக்க ஸ்டேஷனுக்கு 2 பேரும். நாங்களே அங்க இருந்து தானே வரோம். அங்க இருந்தா வர்றீங்களா? ஆமா. என்ன அது ஒரு டைப்பா பேசுறாளுங்க? தப்பான களத்துல இறக்கி விட்டாங்களா? அப்படின்னா நீங்க யாரு? போலீஸ்டா, போலீஸ். தலைவர் பதவி தன்னைக்கே தடியடி வாங்கி கொடுத்தாங்களே. அம்மா, நாங்க போலீஸ் இல்லமா, பொறுக்கிட்டாமா, தெரியாம போய் சொல்லிட்டு விட்டுருங்க. கையில அந்த செயினை காணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. அப். கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேனு ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? பின்ன ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்லல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஏய், எட்ரா எல்லாத்தையும் எடுத்துறேன் சார். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தாங்க சார். செயின் எடு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதிகம் சார். உங்க பொருள் எதுன்னு பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டா திரு செயின் கிடைச்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஏய், இதுல இருக்கிற எல்லா பொருளையும் எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். உங்க செயின் கிடைச்சு போச்சுல, எடுத்துக்கிட்டு நீங்க உங்க பாதையில போங்க. ஏன் பொருள் எடுத்துக்கிட்டு நான் ஏன் பாதையில போறேன்? ஏண்டா என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுற. நியாயத்தை சொல்றேன் சார். போட்டா உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. சரிங்க சார். கையில காசு இருக்கு போலாம் சாக மாட்டாங்க. என்னைக்கு காசு இல்லையா அன்னைக்கு ஏடா சாகுறீங்க? பெருசு ஏன் அப்படி ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? கூட வந்த பையன் திடீர்னு செத்துட்டாருங்க. பாரிய கொண்டு இறக்குறக்கு காரக்காரனை கூப்பிட்டா 5000 ரூபாய் கேக்குறான். அடக்கம் பண்ணவே காசு இல்ல. 5000 ரூபாய்க்கு எரும மன மாதிரி இருந்துகிட்டு எல்கேஜி மாதிரி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல வாய முடு. இப்ப பணத்தை கொண்டு இறக்கணும், அவ்வளவுதானே? 1000 ரூபாய் கொடு. நீ சொல்ற இடத்துல பணத்தை கொண்டாந்து இறக்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி இறக்குவீங்க? அது உனக்கு தேவையில்லாது. 1000 ரூபாய் கொடு. நீங்க பணத்தை கொண்டுகிட்டு ஓடிட்டீங்கன்னா போயா இதை கொண்டு அவிச்சா திங்க முடியும்? என்னமோ பணங்களை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு 1000 ரூபாய் குடியா? நீ சொல்ற இடத்துல இறக்குறியா? என்ன முதல்ல கேக்குறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா 2 பேரும் கூட வாங்க. அண்ணன் பேசுற பார்த்தா நல்ல ஆளா தான் இருக்கா. குடும்பமா? வெரி குட். பாடி லேசா கொஞ்சம் தூக்கி. ஆமா, இது என்னது? கண்ணாடி. கொண்டாங்க. பாடி தூக்கு. தூக்கி பிடி. அது டேய், அந்த குவார்டர் பாட்டில தான்.
ஷல்போஷ். டேய், இந்த பாடியை கீழே இறக்கி நிப்பாட்டு. அப்படியே 2 கையும் தூக்கி ஷோல்டர்ல போட்டுக்கங்க. டேய், இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு இவன் குணம் கிடையாது, பெரிய போதக்காரன். நிறைய குடிச்சுட்டு சுய நினைவை இழந்திருக்கான். புரியுதா? ஸ்டாப் 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 ஸ்டாப். யார் 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 மெல்ல மெல்ல மெல்ல. என்னையா ஒரு டைப்பா ஏத்துறா? இல்ல சார், இன்னைக்கு ஓவர் மப்பா ஆயிட்டார் சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோம் சார். ப்ளீஸ் உட்கார். அண்ணே, கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்கள, தில்லுனே. சரி சரி சரி, அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணாத. பஸ்ல நாம ஏறினா மாங்காடு போகலாம், பஸ் நம்ம மேல ஏறினா சுடுகாடு தான் போகலாம். கோவிந்தா, நீயா? யோ, ஏற்கனவே கோயிந்தா கோயிந்தா போயிட்டு இருக்கு, நீ வேற கோயிந்தான்னு இருக்க. ஏண்டா கடனை வாங்கிட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாடா கபோதி? என்ன பணத்தை? என்னது என்னது கடை? என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான், அத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடை வாங்கியிருக்கானா? யோ யோ, இப்ப போதையில இருக்காயா? அவன் எப்போதுமே போதையில் தான்டா இருப்பான், அதுக்காக கொடுத்த கடனை கேட்காம இருக்க முடியுமா? இந்த பாரு, நீ என்ன பண்ணாலும் அவனால இப்ப தர முடியாது. தர முடியாதா? அத அவன் வாயால அவன் சொல்லட்டும். அவன் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். யார் நீ அதை சொல்றதுக்கு? நான் அவனோட சித்தப்பா. ஆஹா, சித்தப்பனா? வசமா மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும் என் சித்தப்பன் பாத்துக்குவான்னு ஒன்னத்தான் சொன்னாரா? ஏறா பணத்தை, ஏறா. இந்த பாரு தொட்டு பேசுன. ஏய், வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை காட்டுறான் பாத்தியா அவன்? வேறல தானே காட்டினாரு, கத்தியவா காட்டினாரு. அத நான் காட்டுறேன். எங்க பாரு, ஏற்கனவே உனக்கு கை நடக்குது சொன்னாங்களே, கத்திய உள்ள வை. மரியாதையா ஏறா. ஏறா. எடுத்துறியா? ஐயோ, 1000 ரூபாய் தான் இருக்கு. 1000 தான் இருக்கா? சரி, இத வட்டியில கழிச்சுக்கிறேன். மீதி 5000 ஏற்பாடு பண்ணு. நீ பாட்டுங்க சார் பஸ். இந்த வட்டி பணம் 15 நாள் புட்டிக்கு ஓகே. இந்தாயா, யோ, என்னைய சுத்த கடங்கார பழம் கொண்டாந்து ஏன்டா உடைச்சு திரும்பிட்டு நீ? இவன் கடை வாங்கினக்கு அந்தால ஏங்கிட்ட கத்தியா கட்டி நீ கொடுத்த 1000 பிடிக்கிட்டு போயிட்டா. இந்த பாரு, பாடி என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இன்சார்ஜ் எப்ப இருந்து நீ ஏத்துக்க. என்ன சொன்ன மாதிரியே பாடியை கொண்டாந்து தரமணியில ஒப்படைக்கல, அவனை போட்டு தள்ள மாதிரியே உன்னையும் போட்டு தள்ளிடுவோம். ஆமா. அப்ப கொலையா? பின்ன 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒன்ன மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போட்டேன் பாரு ஆப்பு, அதோட அவன் ஆப்பு. அது சரி, ரத்தத்தை காணா? சொருகன கத்திய உருவனா தானே ரத்தம் வரும். இதுதானே எங்களுக்கு விவசாயம். என்னடா கோரசா பேசுறீங்க? கோரசா தானே கொன்னோம். ஆஹா, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொலகாரங்க கூடயில இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திருக்கா. மாட்டிக்கிட்டு இட கீரி புல்லு போங்கடா பொசகட்ட வேலையில. என்னடா ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் குதிக்கிற இடத்துல நீ ஏன்டா கடப்பட்ட? சொன்ன பழக்கு பிறந்த கதவு திறந்து கிடக்கு. ஐயோ, பொருள் எல்லாம் இறஞ்சு கிடக்கு. டிவி டிக்கு எதுவுமே காணோம். உள்ள போய் பாரு, என்னாச்சுன்னு பாரு. ஐயோ, என் புடவை நகையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, பீரோ திறந்து கிடக்குதுங்க. வீட்டுல சமைக்கல இருந்தா நாங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். திருட வந்தவன் என்னத்த சாப்பிட்டுருப்பான்? என்னங்க, வீட்ல இருந்த நகை பொருள் எதையும் காணோம், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அல்பம், திருட வந்தவன் எலிக்கு வச்ச பாஷானத்தை தின்னுட்டு போயிருக்கான். இங்க எப்படி 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பான், பிடிச்சிடலாம். அம்மா தொண்டை அடைக்குதே. ஐயோ ஐயோ, எரியுதே, எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுறு எரியுது, எல்லாம் எரியுதுடா. ஏன்னா அந்த வீட்டுல கிளம்பிட்டு வரும்போது நல்ல டேக்கா பாருங்க. இங்க வந்து இதுக்கு தேவையில்லாம லேண்டானீங்க. எந்திர கோளாராய் போச்சுடா. எந்திர கோளாரா? என்னென்ன சொல்றீங்க? திருட போன இடத்துல சின்சியரா இருக்காம நீங்க வச்சிருந்த சொல்ற லபக்கில் புடிங்க நான் தின்னல. அப்ப இருந்து உள்ளுக்குள்ள கடமட கடமட கடமடன்னு எல்லாம் டெலி வர மாதிரியே சத்தம் கேக்குதுடா. ஐயோ, அடே, அது என்னடா அது? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்னாத்தான் போறோம். சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வருது, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, அது எப்படி? நாங்க தான் சாப்பிடல. சாப்பிடலையாடா நீங்க? அப்படி சொல்லு. சரி, தின்னு இந்த கொஞ்சோண்டு சோறு, அது ஃப்ரைட் ரைஸ் தானே? ராட் ரைஸ் டா. அப்படின்னா எலி பாஷானத்தை சாப்பிட்டுருக்க. எலி பாசானமா? சொன்ன இல்லடி, 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டான்னு. ஐயா, நீங்க யாருங்கய்யா? டேய், நீ திருடி இருக்கியா? அந்த சாமானுக்கெல்லாம் சொந்தக்காரன். சொந்தக்காரரா? ஐயா, டாக்டர் ஐயா, உங்க வீடும் தெரியாம திருடிட்டேன் டாக்டர் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. இப்போதைக்கு நீங்க டாக்டர் நான் பேசண்டியா, தாய் பண்ணி என்ன காப்பாத்துக்க. மண்டே கண்டியா போட்டு அந்த 2 பிள்ளைய அனாதை ஆயிடுவாங்கயா. முடியாதுடா. ஏயா நீங்க என்ன போலி டாக்டரா? அடிச்சேன்னா உன் பாடிக்குள்ள இருக்கிற பாஷன் இப்ப பார்டரை தாண்டி அடிச்சுடா. என்ன சார் பாகிஸ்தான் பாடுறது அந்த மாதிரியே சொல்றீங்க? காப்பாத்துக்க. முடியாதுடா.
ஏதாவது முரட்டு வைத்தியம் பண்ணி பழிச்சுக்க போ. ஏய் நீ காரை ஓட்டிட்டு வா, நான் பொருளை ஓட்டிட்டு வரேன். ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஏய் உனக்கு எதுக்குற ஸ்டெதோஸ்கோப்? ஐயா, எனக்கே எப்போதும் யூஸ் ஆகுது. உதிருக்கு போராடிக்கிட்டியா? சொன்னா ஏய், கைத, வைடா. காப்பாத்துங்கய்யா. ஐயா காஸ்மால அடுத்து உப்பு கண்டம் போட்டுரு. ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. டேய் இந்த டாக்டர் நம்மளோட லோக்கலா இருக்கானடா. ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங்ல ஓடிட்டு பாப்போம் இருக்கு. என்னை காப்பாத்தாம ஏறி மிச்சு போய் அண்ணே, சரிடா. எப்படியாவது நெஞ்சில் இருக்க நெஞ்ச விரல விட்டாது எடுத்துருக்கேன். விரல விட்டு வர மாட்டேங்கிறா. நான் அந்த குச்சி அந்த குச்சி நீங்க பாத்துறேன், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். மெல்ல மெல்ல அந்த பக்கம், அந்த பக்கம். அம்மா. நல்லா தூக்குடா. இன்னும். ஐடா. இப்ப என்ன இருக்கு? ஓகேடா. ஆரம்பத்துல ஒவ்வொரு வீடா போய் ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்துக்கு உதவி உசுர காப்பாத்திருச்சுடா. என்னாச்சுமா? பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்ல சார். யாரு திருநாளும் தெரியலையே. யாரும் இல்லையா? உங்க நகை எங்கேயும் போல, ஏதோ வந்துடுறேன். நீயா? நீ திருந்தவே மாட்டடா. ஐயா, பாப்பா, இப்ப எல்லாம் வகுராத்தாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்கரா யூஸ் பண்றல. இந்த திருந்த பொருள். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிற? என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அடிக்க வந்துகிட்டே இருக்க நீ? ஆமா, அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம்? உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். இருப்பா இருப்பா, நீ கூப்பிடுறது அவர் கேட்கற, நான் கூப்பிடுறேன். ஹலோ, 402 பொன்னுச்சாமி. டேய், என்னடா போலீஸ் நீ கூப்பிடுற? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப் இருட்டா இருக்கு, படியே தெரிய மாட்டேங்குது. பார்த்து வாடா. அண்ணே, டேய் அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்ட போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழம். பேசாம மூடிக்கிட்டு வா. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்காரா மூதேவி. ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கைங்களமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஜோசியக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா? வெக்காதடா. கத்தாதடா. வெக்காதடா. அது கக்குசுரா கர்மம் முடிச்சவன. அங்கங்க போற இப்ப ஏன்டா நகத்தை கடிச்சு துப்புன? திங்க் பண்றனே. பெரிய நாவல் ஆசிரியர் திங்க் பண்றாரு. இப்படி நடு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்புறிய தரத்திரத்துல இந்த வீடு தரிச்சாய் போச்சுன்னா நாளை பண்ண நம்மள எப்படி வந்து போக முடியும்? இப்படி 4 வீட்டுல பண்ணினா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அது போக ஒரு துண்டு நகை கிடைச்சாலும் அதை வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டுல ஆக்கிடுவாங்கடா. யாருண்ணே? அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. அது ஒரு போலீஸ் குரூப்பு. ஓஹோ, எதுக்குடா மண்ணே சொன்ன நீ? என்ன சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க? சொரிஞ்சா முடி விழுகும்டா. விழுந்தா அடி விழுகும். என்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் முடி விழுந்தா அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போங்கடா. டேய் அந்த கொண்ட வச்சு அண்ணன் பீரோவை எப்படி துறக்கிறேன் பாரா. இருட்டெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? ஐயோ என்னண்ணே திருட வந்த இடத்துல டியூன் போட்டுக்கிறீங்க? டியூன் போட்டலாம். அட குரங்குக்கு பிறந்த எடுவட்டமா. 2 நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல, பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாருடா, பீரோ ஓட்டைக்குள்ள கம்பிய வரேன்னு பிளக் ஓட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா. நல்ல வேலை உங்களை தொடல நாங்க. அலாட்டா இருக்கியா நீ? அண்ணே, இந்த உசுரோட விளையாடுற விளையாட்டுல வேணாண்ணே. பேசாம எல்லா ரூம்லயும் லைட்ட போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம்.
ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியோ செட்டுலாம் கட்டி இந்த வீட்டுக்காரர் குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பையில. டேய், வேட்டைக்கு வந்தா சில வில்லங்க வரத்தாண்டா செய்யும். அதை எதிர்கொள்றவன் தான் திருடு. அப்புறம் எதுக்கு இந்த மினி பல்பு? என்னமோடா, உடம்புக்கு சேதாரமானாலும் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா. டேய், நீ எது மிளகா பொடி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனே க்ளீன் பண்ணி பேக்கப் பண்ணியாச்சுனே. வெரி அப்படி எது கேக்குறீங்க? கூறு கட்டவனே, யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சிருக்க மோப்ப நாயிட்டு தப்பிக்க முடியாது. நாயா, அட பேய்க்கு பிறந்த ஏன்டா அப்படி கத்துற? ஒண்ணும் பயப்படாத. வாசல் தாண்டவன அந்த மிளகா பொடியை போட்டு வந்துரு. வாசல் தாண்டவன மிளகா பொடியை போட்டு வந்துடுறா. மிளகா பொடியை போட்டு வரணும். கீரி புள்ள. அது நாங்கதான் போலீஸ். எந்தரா? எதுக்கு சார்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐஜி வீட்ல திருடினா உன்னை அரெஸ்ட் பண்ணாம அவார்டா கொடுப்பாங்க? ஆஹா, ஐஜி வீட்டுல என்ன தாட்டைய போட்டோம். எந்தெந்த இடமும் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. கீரி, சமாளிடா சமாளி. சார், நான் ஆட்டைய போட்டதுக்கு என்ன சார் ஆதாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? மிளகா பொடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போது, அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? அட புறம்போக்கு. வாடாங்க ப்ளீஸ். அண்ணே, என்னடா இது? மிளகா பொடினே. அது தெரியுதா ஈன? அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்க. இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. போயிட்டு வரேன். இப்ப அண்ணன் சொல்றச்சு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போறா மூஞ்சில. சுத்தம். எப்படிண்ணே? சூப்பர்ல. போலீஸ் அடிச்சிட்டியா? போலீஸையா? மணி மத்தியானம் 2 மணி ஆயி போச்சு. இந்த குள்ள பழுக 2 வேளையும் காணாம ஐயா. அப்ப சமரசம். வாடா வழக்க என்ன இந்த பக்கம்? நம்ம தெருவுல ஒரு கிழவி ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்களா? அது நேத்து சாயங்காலம் செத்து போச்சு. அவங்க பையன் அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டியதை பாக்க சொன்னான். ஏன்டா நேத்து சாயங்காலம் செத்த கிழவி என்ன மாடா போட்டு வச்சிருக்கிய? ஆமாப்பா, அவங்க பேரன் ஏதோ அமெரிக்காவில கிளிக்கிறானா, அவ வந்துதான் தூக்கணும்னு ஒரே அக்கப்புர் பண்றாங்க. ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? என்ன எங்கப்பா தூங்க விட்டாங்க? 2 நாளா பெண்ட கட்டிட்டாங்கல்ல. அப்படியா? சரி, பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. இருக்கிற அசதிக்கு இடி விழுந்தா. இந்த மனுஷ வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்கு ஒண்ணு புரியலனே. பைத்தியக்காரா, எதுமே அடங்கலடா. விளக்குறேங்க. ஒரு மனுஷன் பிறந்தவன என்னடா செய்றான்? வா வா அப்படியே அழுகுறான். பிறகு பிறகு தத்தக்கா பத்தக்கா 4 கால்ல நடக்கறான். பிறகு அப்படியே மெல்ல எழுந்திருச்சு நின்னு 2 காலம் நடக்கறான். பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வேற அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு 3 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு பிறகுக்கு அப்புறம் விறகுதான்டா. ஆஹா, எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சுப்புட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்கு தான் அந்த காலத்து கவிஞ பாடினா, சத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு, அவங்க 4 பேரு, அவங்களுக்கு 8 காலு. புணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10. அந்த கணக்கு தான். அண்ணே, உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. டேய் டேய், இந்தடா மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீல, அதைத்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே? எவன்டா என்னைய தூங்கும்போது போச்சவன்? தூங்கும்போது போச்சுட்டாங்களா? ஏன்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ, நாங்க தான் அனாத பணம் நினைச்சு பொறுத்துட்டோம்னே. அநாத பணம்னு போச்சுங்களா? டேய், அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே, எரிச்சிரு போனே. தூங்க முடியாதனால தானே போலீஸ். எரிச்சிருப்பீங்களா? டேய், உன்னை ஒரு வழி விட மாட்டேன்டா. என்னால முடியாது. ஒரு மனுஷனை உயிரோட அடக்கம் பண்ணிட்டாரா? இவளோட வழக்கம் கேட்டீங்க, பிரிஞ்சு போகிறாங்க. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. காயமே இது பொய்யடா, வெறும் காத்தடைத்த பொய்யடா. அது என்னென்ன காத்தடித்த பையடா?
டேய் இந்த உடம்பு இருக்கே உடம்பு இதை எலும்பால கூடு கட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காத்த நிரம்ப அடைச்சு வச்சிருக்காண்டா அந்த கடவுள். இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க இளிச்சமேனிக்கு சாக வேண்டியதா. அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லாரும் அப்படின்னு ஏப்ப விடுறாங்கல்ல, அந்த ஏப்பம் ஒரு காத்து தானே. அந்த காத்து போனா சாக வேண்டியதுனே, ஏன் சாவல? அதே மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கும்போது தர்ரு தர்ரு தர்ருன்னு காத்து போகுதுல்ல, அந்த காத்து போகும்போது சாகணும்ல, ஏன் சாகல? ஏண்டா எந்த காத்த கொண்டு எந்த காத்தோட சேர்ந்து வருதா? வாங்க இங்க சமரசா உன்னை தேடிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி போயிட்டு நான் பாத்துக்கிறேன். ஆமா தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நத்தோண்ணே. நத்தமா? அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா. ஆமா அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை ரொம்ப விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து உங்களை பாத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியே இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ளை? கூத்துவதியா ராமையா பிள்ளை. கூத்து வாத்தியாரு ராமையா பிள்ளையா? ஐயோ அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே. ஏன்னு ஊருக்கே வரது இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? என் மாமே மலை கட்ட சொல்லி இந்த கிளவி அடம் முடிச்சிச்சு. நான் மாட்டேன்னு இங்க ஓடியான்ட்டேன். அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பேச்சு வார்த்தை இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுறேன் தம்பி. ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் அமைச்சிடுறீங்க. கிளவி சொல்லி பிடிச்சா என்ன அவளை சொல்றீங்க? அந்த கிளவி குடல்ல பிறந்தது எங்க ஆத்தா. எங்க ஆத்தா குடல்ல பிறந்தவன் நானு. அவங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா? நம்ம பணம் அனுப்பலாம் தானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி. ஆமா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவில சேர வந்தீங்களா? அடாடாடா உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா? தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டிக்கு பகரா இருக்கீல தம்பி. இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். தைரியமா இருங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. ஆமா என்னென்ன சார உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துனா சாப்பாடு இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு சரிடா, அவருக்கு சரியா இருமா? பணக்கார வீட்டுலடா. நான் கூட போய் தலைக்கறி குடல்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட்டி போறேன். எந்த பீஸ் சொன்னாலும் கணக்கு வச்சுக்கங்க, தெரியுதா? வாங்க போலாம். நல்ல வேலை. என்னடா சொன்ன? இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் கிடக்கிறதா கேக்குது. காதுல முடி எடுங்க முதல்ல. மூட்டை பிடிச்சி வந்து எவ்வளவு பிச்சு பேசு. வாங்க தம்பி போலாம். அவன அப்பப்ப அடிக்கிறாரே லூசு பைய. சப்பா கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடு ராஜா. சமரசனே உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போயிருக்கு? வியாபாரம் எல்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. இதுக்கு தான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க கூடாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாக்கு நீ? பீடா குடுறா. தொழில் எப்படி இருக்குன்னு கேட்பானா? வியாபாரம் எப்படி இருக்கான்? என்ன கள்ள முட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறா? பாத்துட்டு போறா. ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டனா? ஆமா, முதல்ல எங்க அப்பாவை நீ பச்சை பச்சையா திட்டுன, பொறுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை கொச்சை கொச்சையா திட்டுன, பொறுத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் லிங்கு 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 லிங்குன்னு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா போய் ஆளுங்களை கூட்டு வரேன். ஆளை கூட்டி வர்றியா? அட பாவியா, வெறுவாயம் வெல்லக்கூடாது ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அசிங்கமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போறானையா. டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா உங்க பத்தியெல்லாம் வளாம முடியாதா? டேய் இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் யாரையாக்கு அவங்களை அங்க வச்சுக்கிறேன். உங்களை பாத்துக்கிறேன்டா. சமரசம் என்னாச்சுடா உனக்கு? அண்ணே உங்களுக்கு சமரசம் எப்படின்னா பேர் வந்தது? ஓ அத கேக்குறியா? இப்ப எங்க அப்பனை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? அதுவும் தாத்தா தானே எப்பீத்தா. சமரசம் பேர் எப்படி வந்து சொல்லாம வேற என்னன்னு சொல்லிட்டு இருக்க? என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அவன் கிடைக்கிறான் லூசு பைய. சரி இத விடு. அப்ப எங்க தாத்தா வேலை வெட்டிக்கே போகாம இருந்திருக்கான். அத பாத்துக்கிட்டே இருந்த எங்க பாட்டி கடுப்பாயி போய், ஏயா எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் வெறும் வெட்டியா வேலைக்கு தாண்டா லாய்க்குன்னு சொல்லி பிடிச்சு. உடனே ரோசத்துல என் தாத்தா அன்னைக்கே வெட்டியான மாறிட்டான். அண்ணில இருந்து எங்க பரம்பரை பூரா வெட்டியா பரம்பரை ஆகி போச்சான்.
அதுக்கப்புறம் எங்க அப்பன் சுடுகாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எங்க அம்மா தலையில சோத்தையும் வவுத்துல எண்ணெயும் சுமந்துட்டு வந்துச்சு. வந்த இடத்துல தலையில இந்த சோத்தை இறக்கி வைக்கும் போது வவுத்துல இந்த எண்ணெயை இறக்கி வச்சு புடிச்சு. இறக்கி வச்சிருச்சா? என்ன சொல்றீங்க? இங்க பிறந்துட்டேனா நானு. அப்படியா? அன்னைக்குன்னு பார்த்தா இந்த சுடுகாட்டுல 16 பணம் வந்திருக்குடா. எங்க அப்பனுக்கு ராசியான புள்ள பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய காசுடா. பிள்ளைக்கு அருமையான பேர் வைக்கணும்னு துடிச்சிருக்காரு. அப்ப சுடுகாட்டை அப்படியே பார்த்திருக்காரு. பிச்சைக்காரல இருந்து பணக்கார வரைக்கும் சமமா ஒரே மாதிரி படுத்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு பிள்ளைக்கு சமரசனும் பேர் வச்சுட்டானப்பா. உங்க அம்மா என்னமோ உசுரோட ஓட விட்டு எரிச்ச மாதிரி ஓடியாடுற. சுடுகாட்டுல செத்தவன தாண்டா இருப்பாங்க. செத்துட்டா பெத்த புள்ளைய கேட்காம எரிஞ்சாரா? ஆமா, உங்க அம்மா எப்படா செத்துச்சு? போன மாசம் 1ஆம் தேதி செத்தாங்க. ஏண்டா போன மாசம் 1ஆம் தேதி செத்ததுக்கு மறு மாசம் 1ஆம் தேதி வந்து கேக்குறீடா? எனக்கு இப்பதான்டா சொன்னாங்க. அப்ப இப்ப சொன்னவங்க மேல தப்பா, எரிச்ச ஏன் மேல தப்புலடா? தப்பு இல்லையா? ஏண்டா எங்க அம்மாவை எரிச்சிட்டு தப்பு இல்ல நான் சொல்றேன். தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தாய் மடியில படுத்துட்டாரா, தாய் பால் குடிச்சிட்டாரா, தாய் இல்லாமல் நாரில பாட்டு பாடிட்டாரா, அதுல உள்ள வரியெல்லாம் உத்து கவனிச்சிட்டாரா. கேவலம் ஒரு நாய் கூட தெரியுமாடா தாயை பத்தி? உனக்கு தெரியாம போச்சேடா. உனக்கு தாயே இல்லடா. உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா வேணுமா? எங்க அம்மாவுக்கு நான் தான் முறப்படி கொல்லி வைக்கணும். டேய், செத்தவனுக்கு திரும்ப திரும்ப கொல்லி வைக்க முடியாதா? அந்த மாதிரி சாம்பலாகி போச்சுடா. சாம்பல் ஆக்கிட்டியா? என் சத்திய தாய சாம்பல் ஆக்கிட்டியா? எப்படா உனக்கு மனசு வந்தது? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்து தெரியலடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். வர்ற பணத்தை பூரா எரிச்சு சாம்பல் ஆக்குறதாடா என் வேலை. சாம்பலாவே ஆக்கிட்டியா? ஐயா, செத்தா சாம்பல தாண்டா ஆகணும். என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? உனக்கு சாம்பல் வேணா என்கிட்ட கேட்டிருந்தா மூட்டை மூட்டை அனுப்பிடா உன் வீட்டுக்கு. மூட்டை மூட்டை அனுப்பிச்சிருப்பா. டேய், நான் என்ன உபதியாரமா பண்ணிட்டு இருக்கேன்? வேணும்னா உன்கிட்ட கேட்கறதுக்கு முட்டாப்பட என்ன தர உனக்கு? போடா வீட்டுக்கு. இவன் உங்க அப்பாவை எரிச்சது யாரா? உங்க அப்பாவை எரிச்சிட்டாரா? ஐயோ பயவுல அம்மாவை அடகு வச்ச மாதிரி கேட்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லு தாண்டா. ஒத்த பீசா கூட காணா. டேய் பெரியசாமி, அந்த டீக்கெட்ல போய் அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு வாங்கிட்டோடா. ஏன்டா? ஏன் உங்களுக்கு கவலைப்பட்ட? என்ன கவலைப்பட்ட? சீசன் நல்லா போயிட்டு இருக்குது. ஆமா. தினமும் 4 பீஸ் வந்துட்டு தானே இருக்கு. ஆமா. நல்லா சம்பாதிக்கிறீங்கல? ஆமா. இப்படி ராஜா மாதிரி இருக்கும்போது கேவலம் அந்த டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வடை தின்னுட்டு பிச்சைக்கார மாதிரி கடன் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேரப்பைய உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து வேலை கிழிக்கிறான். என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே? ஏன் அது கேவலப்பட்ட பொழப்பு? சோத்து தானே திங்கிற. இந்த பொழப்பு இருக்கிறது கீழே அசைத்து திருட்டு போயிடா. டேய், வாயை தொட்டு பேசடா. வாயை வேலை வச்சிருக்க. நீ பேச மாட்டடா. இல்ல இல்ல. டேய் இல்ல. விட்றா விட்றா. லூசு போய்டாவே. ஆஹா, இவனும் சேர்ந்துட்டானே. டேய், எனக்கு டீ வேணாம்டா. இத முதல்ல சொல்ல வேண்டியது போய்யா. ஆஹா, மிஞ்சிட்டானே. விரட்டிரலாமா? விரட்டினா தூங்கும்போது தலையில கல்ல போட்டு கொன்றுவாங்க. ஜாக்கிரதையா டீல் பண்ணுவோம். டேய், எவன் என்ன திட்டினாலும் அவன் இங்க தான்டா வந்து ஆகணும். அப்ப பாத்துக்கிட்டு அம்பிட்டு போயிலையா? என்னடா இது? ஒரு வேன் மட்டும் புளிய கிளப்பிக்கிட்டு வருது. எதுவும் பக்கத்து ஊருக்கார பண்ணீங்களா? இருக்கும். என்னப்பா? அந்தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க 5 பேர் வந்தாங்க. சரி. வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. ஓஹோ. திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க. அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க. எங்க பாடி? இதுதாங்க. இதா? ஆமா சார். இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வழக்கம். இப்படி 4 பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டாந்து எரினா எரிக்க மாட்டேன் சார். வேற சுடுகாட்ட பாருங்க, கிளம்புங்க. சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இவன் நேத்தே இறந்துட்டான் சார். இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சத்தியமா முடியாதுங்க. நீங்க போலீஸாச்சும் கூட்டி வாங்க. 10,000 ரூபாய் தராங்க சார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி சார். நான் இந்த மாதிரி பணத்தை எரிக்க மாட்டேன் சார். வெளியே போங்க சார். என்னடா என்னடா என்ன முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஒரு வடை தின்னுட்டு கடன் சொல்லிட்டு வந்திருக்கல. 10,000 ரூபாய் தரா வாங்கிட்டு கடன் இழுத்து விட்டு போகாம சட்டம் வச்சிருக்க பெரிய சட்டம். ஏய், இங்க பாரு. அது வேற இது வேற. தேவலாம் பேசாரா? வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. யோ, முடியாத கடைக்கு நாங்க பாத்துக்கறோம். ஏய், என்ன இந்த ஆட்ட என்னடா பேச்சு? யோ, பாடிய படுங்க. சீக்கிரம் கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. டேய், இந்தா டேய். என்ன சொல்லி கேட்டா டேய். இங்க பாரு, ஒரு பெரிய மனுஷன் பேச்ச மீறி போயிட்டு. டேய், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குடா. ஆஹா, போலீஸ். புடிங்க அவனை. போலீஸ் ஓடுங்க. ஓடு ஓடு. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொலை பண்ணி கொடுங்க. போலீஸ் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீ பாட்டு எரிக்க போறியா?
கொலை பண்ணிருக்காங்களா? ஐயா நீங்க தோல்ல தூக்கி போட்டு வர்றப்பே சந்தேகப்பட்டயா, அதனாலதான் நான் எரிக்க மாட்டேன்னு. வேற எந்த தப்பு நான் பண்ணலையா? இவனுக்கு அடி குடிச்சா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நான் சொல்றது நம்புகையா? என்னது எரிக்க மாட்டேன்னு சொன்னியா? எரிக்க கூடாதுன்னு நாங்க 2 பேரும் தான் சட்டம் போட்டோம். சார் நாங்க எவ்வளவு சொல்லி இவன் எங்க பேச்சு கேட்கல சார். 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இந்த பணத்தை எரிக்க போறாங்க. டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? இதெல்லாம் பச்சை புள்ள போய் சொல்லாத. பச்சை புள்ளையா? ஐயா இது பாய்சன்யா. எந்நேரமும் புள்ளையும் பாக்குற பயப்புள்ளையா. அவன் பேச்ச நம்பாதீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அண்ணனே உள்ள தள்ளிடுறீங்களா? இருங்கடா ஒரு வீரனா வெளிய வந்து விளக்குறவங்க. ஐயோ என்னெல்லாம் ரவுடி நினைச்சு சட்டையை கழட்டாரு. நான் என்ன ஒண்ணு சார் சார் சத்தியமா நான் ரவுடி இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நான் சத்தியம் பண்ணிட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன். வேஸ்ட். நான் ரவுடி தெரிஞ்ச கூட மாட்டேன். அட பையா சும்மா ரவுடி இல்லன்னு இருக்கேன். டவுசர் சட்டெல்லாம் கழட்டிட்டு என்னமோ சத்தியம் பண்ணிட்டு இருக்க. லூசாயா நீங்க? யாரு அவனை எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்தது? நான் ஒரு அதிகாரி. தொண்டை தெளி போக சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறேன். எம்மூணு அலை சேரத்து போட்டு என்ன தைரியமா கத்திருக்கேன். ஹலோ நிறுத்துங்க. யாரா நீ? தம்பி வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. என்ன இங்க கொண்டாந்து வச்சு எல்லாருமா சேர்த்து கூடி கும்மி அடிக்கிறாங்க ஐயா. நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க. அவரை ஜாமீன்ல விடுங்க. ஜாமீன்ல விடலாம். ஒரு கொலைகேஸ்ல பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் விட முடியாது. சார் சொல்றாருல கேளுங்க தாய். நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம்ல, நீ கிரிமினல் பேசாம இரு. விட முடியுமா முடியாதா? முடியாது 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 முடியாது. அப்ப இதை படிங்க. கொண்டா. அவரை விடவில்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு அழைத்து விடுவேன். இப்படிக்கு சத்தா எப்படி தம்பி சத்தியாங்கிறது நீங்க தானா? எனக்கு தெரியாம போச்சுங்க தம்பி. தம்பி தம்பிதான் என்னை கூட்டிட்டு போய் அடிச்சு ப்ரமோஷன் வாங்கின்னு சொல்லிச்சு. அதனாலதான் அடிச்சேன். நீங்க என்ன கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் எப்ப சொன்னேன்? என்ன பேச்ச மாத்திர நீ? நான் மாத்திரீனா என்ன மாத்திடுவாரு? தம்பி நீ கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் வேற ஆளாச்சு அடிச்சு. பாவிகளா அதுக்கு ஏன்டா என்கிட்ட மாறி மாறி பேசுறீங்க? அங்கிட்டு இருக்க விரலாம் எடுத்து அழுத்துடா. நீ வேற என்ன வேடிக்கை? இந்த கேமரா ஃபாலோ பண்றா. இது அப்பா ட்ரெயினிங் இருக்கா பாத்தியா? சைரிங் கிடையாது கயிறு போது இந்த காசை உள்ள வைக்க எரிக்கும் போது செயினோட இறங்கினா செஞ்சிருப்பாங்கல்ல. யோ என்ன நெத்தி காசை வைக்காம விட்டீங்க? நான் தான் வச்சு விட்டேன். இருக்கணும் இல்லையா? அவன் இந்த ஆளுக்கு நீ என்ன வேணும்? என் அக்கா மாப்பிள்ள. நல்ல அக்கா போயாங்க. ₹1 இந்த ஆளு எப்படா? டேய் அந்த காலை இழுத்து கட்டடா. கட்டு நீ விறகு தள்ளாரா. ஒத்தப்பிள்ளைய பத்து ஓவோடு வளர்த்த பையன் கல்யாணத்தை கடப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? சின்ன சரி விறச்சா விட்டதா? ஊக்கி போட்டு மிச்சு உடனே அந்த 4 வருஷம் அது என்னடா வேலை பழகி இருக்க நீ? நாளை போல நான் கல்யாணம் காட்சிக்கு போனா நீ எப்படி தனியா வேலை செய்வ? மடப்பட நல்லா ஒடிச்சுக்கிட்டு அப்படி கட்டணும். உனக்கு பின்னால வேலைக்கு இருந்தா எப்படி வேலை செய்யலாம் பாரு. டேய் இது என்ன? டேய் இந்த மூட்டை அமைக்கிற கர்மா. டேய் என்னடா வேலை பாக்குற? போடா போய் சொல்ல. வேலை பாக்க லட்சத்தை பாரு. அமைங்கலாம் ஒரு கட்டை எடுத்து அடிக்க வேண்டியதானே? எவ்வளவு பாத்து யாருக்குன்னா உடஞ்ச கால் பாரு. ஏயா வேலை செய்ய விடுங்கயா. பெரிய தொல்லையா போச்சு உங்களோட. இப்படி அமைக்க தெரியல வேலை செய்யறாங்க. போட் பள்ளியாச்சு. டேய் ஏன்டா அப்படி வீர? டேய் சமரசா. டேய் இந்த பிரச்சனை அப்புறம் பாருங்க, முதல்ல வேலைய முடிங்க. பாத்துக்கிட்டா யாருக்கு போயாங்க வந்துட்ட. வாங்கடா. டேய் 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 நீ வரங்க. இந்த நாடு கிட்ட அவுத்து நல்லா இழுத்து கட்டறா. சரிண்ணே. என்னடா அது? ஐயோ இழுத்துக்கிச்சுனே. செத்துட்டா இழுக்கத்தான்டா செய்ய. அத இழுத்து கட்ட தெரியாம என்னத்துக்கு உன்னை டேய் உன்னைய இந்த பாடா. டேய் இப்பல இருந்து தப்பு தப்பா பண்றடா. ஏன்டா அப்படியா? கண்ணம்மா பட்டியில சின்ன சாமியே மாட சாமியே நல்லா வேலை பாக்குறேன் நம்பிதானா கூப்பிடுறீங்க. ஏன் உயிரை வாங்குறீங்களா? பீஸ் வந்தாலும் வராட்டாலும் பேட்டா மட்டும் கேக்குறீங்களா? இன்னும் 2 பீஸ் வரட்டும். அப்புறம் பாரு நீ என் தலைமையே. வாயாட சொல்லாரா செஞ்சு காட்டலாம் முதல்ல நீ. ஐயே நிறுத்துங்க, சீக்கிரம் வேலை முடிங்க. நம்மளோட நீங்க தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஐயா அப்புறம் கொல்லி வைக்கிற பிள்ளை யாரியா? இவருதான்ப்பா. நீதானா? திரும்பியா கொண்டாங்க கொண்டாங்க. இப்படி 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 குடாரு வேணா. போ போடா ரைட். போ வேமா போ. வாங்கலாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. வேமா போ. ஓடு 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 ஓடு. போப்பா என்ன பண்ண மாதிரி போயிட்டு போ. அப்படி பாருங்க. இப்போ மாமா எந்த நிமிஷத்துல மாமா உங்களை பார்க்க போறா? ஐயோ எங்களெல்லாம் விட்டு சட்டி கொண்டு உடைங்க. சாமி துணியை மேல போடு. வைக்கர்ச்சி போறோம். வேகமா போடுங்க. வாங்க சீக்கிரம். போடுங்க. அள்ளி போடுங்க. அத போட காசு ஒரு எடுக்க பாரு. இதுலயே கலாணி தரமாடா. போது அப்படியே எடுத்துக்கடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்யா. குளத்தை பாக்குற முறை கடைசி வரதா பாத்துக்க. எங்க அப்பனை யாரா புலம்னு சொன்னேன்.
உனத்தை தானடா பணம் சொன்னேன். எங்க மாமாவை பார்த்தாடா போனேன்னு சொல்றான். சித்தப்பட பார்த்தா பணம்னு சொன்னேன். எங்க பெரியப்பா பார்த்தா பணம்னு சொல்றேன். அடப்பணிகளா, உங்களுக்கு அப்பே மாமே பெரியப்பன் சித்தப்பன், எனக்கு இது பணம் தானடா லூசு பண்ணிகளா. மறுபடியும் பணம் இல்லடா சொல்றேன். பணத்தை போட்டு புறாப்படி வெட்ட ஆரம்பிச்சானே. ஈஸ்வரா என்னை காப்பாத்து ஐயா. ஆஹா, எல்லா பக்கம் அடக்கட்ட ஆரம்பிச்சானே. டேய், இனிமேல் அவன் பணத்தை அவன் எடுத்துக்கலாம். நான் 2 மாசம் லீவுடா. 2 மாசம் இறந்தவன சுமந்தவனு இறக்குறான், அதை இருப்பவனு எண்ணி பார்க்க மறக்கிறான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான், மனுஷன் தன்னாலே துடி துடித்து இறக்கிறான். ஏப்பா, பணத்தை கொண்டு வந்து போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படி பாடிக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? பாடாங்க. பணத்தை பாக்குறேன் பூரா கடைசி ஆடுறத பாத்துக்க. பணம்னு சொன்னேன். இப்ப இதுக்கு பேர் என்னடா சொன்ன? பணம். ஏண்டா அன்னைக்கு நான் பணம்னதுக்கு மெட்ராஸ் டு மதுரை வரைக்கும் விரட்டினேன். இப்ப நீ புணங்கிறிய உன்னை எந்த ஊர் வரைக்கும் விரட்டுறது? இந்த பாட்டு மட்டும் இல்லடா, இன்னும் 100 பாட்டு பாடுவேன். அவ்வளவு பேருக்கு பாட்டு கட்சி நடத்துறேன், உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. போடுறா. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? இப்படி பாட்டுக்கு மேல பாட்டா போயிட்டு இருந்தா என் பாத்தி போன கருவாடா இருப்பியா? இத நல்வழிப்படுத்தியா? டேய், கருவாடானாலும் கண்டமானாலும் சரிதான், உன் வம்சத்துல இருந்து ஒரு பீஸ் வந்தா கூட எரிக்க மாட்டேன்டா. முடிஞ்சதை பாடுறா. மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அலையவா பண்ணு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த கிழவி 50 பேர் சேர்ந்து குத்தி கொலை பண்ணி கொண்டாந்துருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷ கணக்கு அலைய விடுவேன்டா. அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிழவியோட பணத்தை எரிக்க முடியும். தீர்ப்பு வந்த உடனே ஐயோ எனக்கு தெரியாதனமா புத்தி கேட்டு போய் நடந்துக்கிட்டயா, அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கினா எப்படி? கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா. முடிக்க முடியாதுடா, தூக்குங்கடா பணத்தை. என்னடா தண்ணியா? உன் போதைக்கு நான் பொடிமாட்டா உனக்கு. என்ன தண்ணி? எங்க தண்ணி? எங்கடா தண்ணி? யார கைய வாங்குற? டேய், வெட்டி அண்ணா உங்களுக்கு வெட்டி பே மாதிரி தெரியுதா? நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. அடிக்கிற காலம்ல மலையேறி இருக்கிறா. ஏண்டா ஒருத்தன் செத்தவன முதல்ல தண்ணி அடிக்கிறது, அடிச்சு வந்து பந்தல் போடுறவன் அடிக்கிறது, அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது, அப்புறம் செத்தவனுக்கு சேவிங் பண்றவன போட்டு அடிக்கிறது, அப்புறம் தங்கி சவண்டிக்காரனை போட்டு அடிக்கிறது, வர்ற வழியில போக்குவரத்து பஸ் எல்லாம் போட்டு நொறுக்கிறது, கடைசியில மயானத்துல வந்து வெட்டியால அடிக்கிறதா? டேய், இப்போ உன் கழுத்தை அப்படியே திரும்பி ஒடிச்சு சாவடிச்சு இந்த கிழவியோட சேர்த்து வச்சு உன்னை எரிக்கிற. டேய், இந்த பீஸுக்கு 10 விறகு எடுத்து விடா. இவர் தயவுதான் நம்மளுக்கு தேவை. சமரசம்னு பேர் வச்சுக்கிட்டு எப்படி சமரசம் ஆகாம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படிப்பா? செஞ்சு தப்பா மன்னிச்சிரு. என் பாட்டி நேத்துல இருந்து சேர்த்து நாரி கிடக்குது. இன்னும் நீ லேட் பண்ணினா முழுசா நாரி இருப்பியா? ஏண்டா எவ்வளவுதான் சேர்ந்து கூடி வாழ்ந்தாலும் செத்தவன நாரி போயிரும் உன் வாயாலே சொல்றியே. அப்ப பரம்பரையா வெட்டியா அவளை பாத்துக்கிட்டு எத்தனை பணத்தை எரிச்சுக்கிட்டு இந்த வாடையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம்டா. அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? அத நீங்க எல்லா பயிலும் உணரணும்டா. என்ன உணரணும்? இன்னைக்கு விடிய இந்த பணத்தை எரிக்கிற வாடையை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட சாம்பலை தின்னு தான் எல்லாரும் போகணும். சாம்பலை திங்கணுமா? போடா, அது எனக்கு அப்பதான் அவனுக்கு கிடைக்கிறானுங்களா பீத்திர பயிலுங்க. வீட்டுக்கு போனவன காலை கழுவிட்டு கறி குழம்பு சாப்பிடுறீங்கடா. நம்ம வார்த்தைக்கு பேருக்கு தான் போனோம், ஆனா இதுக்கு தாண்டா நமக்கு தெய்வம். வாடா, நம்ம அப்பத்தால நல்லபடியா அரிப்பான். யாத்தா, என் தாயி எங்களை மன்னிச்சுக்கத்தா. அவங்கள உணர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பேசுறேன். நீ தப்பா இருந்துட்டு எங்க ஜோலியை முடிச்சு விடாத. தூக்குங்கடா, சந்தன கட்டி வச்சிருப்பா. ஆண்டி இங்கே, அரசனும் இங்கே, அறிஞன் இங்கே, அசடனும் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே. உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. ஜாதி தெரியாம கடனை வாங்கிவிட்டு அப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. கடை வாங்கினேன் போனா ஓட்டப்பந்தயத்தை சேருங்க, கப்பு வாங்கிடலாம். ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தான் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். முடியலையே
மூச்சு வாங்குது. நல்ல ஓட்டம். இவர் காப்பாத்துவாரு. பிடா தம்பி, அந்த கந்து வீட்டுக்காரன் என்ன விரட்டிட்டே வர்றான். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்தினா உன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் கை வச்சிருவேன். டேய், இந்த பக்கம் சமரசம் பாய வந்தானே எங்கடா? அண்ணே உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அட பீத்தர பயலே, இவனுக்காகத்தானடா ஒளிஞ்சான். எங்கெல்லாம் நான் துரத்துறது? ஒரு நிமிஷம். டேய், ஏன்டாப்பா காட்டி கொடுத்த? ஓ, நீங்க சொன்னது இவர்தானா? அண்ணே, எது நடந்தாலும் கடைக்கு முன்னால நடந்தா நல்ல கூட்டம் கூடும். அதை வச்சு நாளை வியாபாரம் ஆகும்ல, எல்லாம் நன்மைக்கு தானே அண்ணே. உனக்கு நன்மையாடா இது? அங்க என்ன பேச்சு? ஆமா, இங்க என்ன பேச்சு? வாங்க நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இல்ல அசலும் வரல. இத ஓடி பாக்குற. அப்பா அப்பா போதுப்பா. அப்பா ஏட்டியா ஏயா சபரத்துல போட்டு அடிக்கிறா? கேட்க ஆள் இல்லையா? டேய், என்னடா நீ என்ன கேக்குற? அவர்தான் மரப்பலார கட்டிட்டு இருக்காருல. எதுக்கு ஆள் உடனே போட்டு அடிக்கிறா? டேய், 500 ரூபாய் அவர்ட்ட கை மாத்துவாங்க. அத சொன்ன தேதிக்கு தரல, அதனால கோவத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஏய், எது 500? ஆமண்ணே, 50,000டா. 500,000? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். என்ன கணக்கு 50,000? என்ன கணக்கு நான் கேக்குறேன். உன்னோட தகுதிக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினல, அதுக்கு ஒரு வட்டி. நல்லா இருக்க. நீ வீட்டுல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல, அதுக்கு ஒரு வட்டி. என்ன பாக்கும் போதெல்லாம் நீ ஓடுவல்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஓடுற ஒண்ண நான் துரத்துக்கிட்டு வருவேன்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறிய? பிரிப்பேன். சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு. என்னடா மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்காரு. அதை போய் எங்க கிடைக்கிற நீ? அதை ஏன்டா குறுக்க வந்து கிடைக்கிற நீ? அதிகமையா? டேய், அதை நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணணும். பண்ணல இல்ல? அதுக்காக அவன் ஏன்டா ஒண்ணே போட்டு அடிச்சிட்டு ராஸ்கல், உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவரை போய் அவன் எனக்கு இருக்க அடி வாங்கின நானே அவர் வருகிற, நீ என்ன அவன் வாங்குற? போன போய் உன் வேலையை பாரு. நீ அடிச்சு நிமித்துன. அவன் அடிக்க வக்கில்ல, என்ன அடிக்கியா நீ? டேய், அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்துச்சாடா. டேய், இந்த வெட்டியாங்கிட்ட கேட்டியாடா வட்டி? ஓடுனா வட்டி, ஒளிஞ்சா வட்டி, உட்கார்ந்தா வட்டின்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்து 50,000 கேட்டியே. இப்போ உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டியில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேன், கையெழுத்து போடு நீ. இப்ப யார நம்ம இங்க படுத்திருக்க? உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டெல்லாம் உன்னை பத்த வச்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருடா. உன்கிட்ட பேசணும்னே புறாத்தை அணைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்டா நானு. போடா ஊரு அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே. இப்ப எதுடா உன் கூட வருது? பேப்பல சும்மா வாடா பாடினார் புரட்சி தலைவர். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டணத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். ஏண்டா என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க? ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க, பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேட்பேன்டா. டேய், படுத்து கிடக்குறேன் படக்குன்னு எந்திரிச்சு கூட பாட்டை கேட்டதுக்கு வட்டி கேட்டாலும் கேட்பான்டா. பாட்டுன்னு பத்த வைக்க. அண்ணே, இவனை ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அடி அடின்னு அடிச்சு அப்புறமா கொடுத்துறானே. நாரி போவோம், நம்ம உசுருக்கு ஆபத்தாய் போகும்டா. அப்ப இவனை 2 அடி அடிச்சுக்கிறேன். 2 போடு. அப்படி வா. அண்ணே, நான் 2 அடி. அப்படி அண்ணன் 2 வட்டி கட்ட வை. இதானே உன்னை எல்லாம் மூக்கு அப்படியே கர அறுத்து அப்படியே கடலுக்கு போட்டானா. அண்ணே, இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுறது ஆசையா இருக்குனே. டேய், நமக்கு இவன மாதிரி புணந்தாண்டா பொம்மை. வேமா கொளுத்தி விளையாடுங்க. மூன்றாந்த மூஞ்சிய எல்லாத கொல்லிக்கட்டிய. வைடா ஏழைகளை மகரேறிய விட்டு வட்டி வாங்குற வேலை எல்லாம் இப்படி தாண்டா அசிங்கப்படுத்தி இருக்கிறான். அம்மா எப்படி போற பாரு. எருமை மாடு மூஞ்சி முகர கட்டி தரிக்கட்ட மாதிரி போறான். ஏன் டீ குடிக்க கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்ற போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் காஞ்சி போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வரேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க, இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களும் அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஏண்டா டேய்,
பிறருக்கு உதவுனா அதுல என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க, இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி என்ன வீடு? அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய, அத வட்டி முதலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்துறமா, உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கு டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு, அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா துரப்பாண்டி அண்ணன் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருனே. ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கிட்டால பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்கா ஐயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி, அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு. இல்லங்க, பேரு டோர் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம் தெரியும். என்ன என்ன பண்ணாங்க? இல்லடா, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதாடா. ஏண்டா தெரியாத சொல்ற? அடிங்க. டேய், அவன தெரியாதா நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தான்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏன்டா இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யார கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. ஏண்டா நாளைக்கு வருவேன்டா. நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாருடா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்த சொல்ல விசாரி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. வேணாம், சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. நல்ல வேலை, 3 மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த, சரி. இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? தின்ன வேலை விட்டு
இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சதை நான் விட்டேன் கால். ஐயோ இல்லண்ணா, சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்ல சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடை முன்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. உன் வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி, போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி, நான் என்ன களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி, இந்த மயில் கையில வச்சுக்கங்க. போடுறேன். நல்ல பொருளை கையில தெரியல. நல்ல சொல்றேன் பாருங்க. இப்ப போடுறா. நல்லா போடுறா. போடுற முதலாளி. போடுறேன். 10 நல்லா போடுறா. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய், என்னடா புகைய காணோம் பாருங்க, எல்லா பக்கம் போகுது பாருங்க. நல்லா புகைய போடுறா. இந்த பாரு முதலாளி, ஊதி போடுறா. ஊதுறேன். ஊதுடா. ஊதி போடு. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தானே சாம்பிராணி போட்டோம், உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நினைச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டான் சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரேன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அது யாருயா? அவர்தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னா. அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? கைது செய். தமிழக அரசு காவல்துறை கைது செய். தமிழக அரசு காவல்துறை. என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கே வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்கார ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கைய போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்ட போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி போ. நான் வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்ட் நினைச்சிடாதீங்க.
பஸ் காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு குட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ்னாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ இவன் மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? 10 ரூபாயா சொன்னாங்க. நீ போ. நான் பாத்தியா சும்மாயா வேஸ்ட். எனக்கு ஒரு போன் இருக்குல்ல, அதுக்கு போன் பண்ணா நான் வந்து பார்க்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடித்தே வருவான். அதுக்காக அங்க போகாத எங்க போகாதன்னு போலீஸ்காரனை நோண்டி பார்க்காத. சார் போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக சரி சார், வந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறா? இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினா தான் ராத்திரி நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதையா உன் வேலை என் வேலை? இந்த ஒரு கேசத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எத்தனை கேஸ் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். யோ யார் இது? கனவா? சரி 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 சரி. Mr. White. Yes, Mr. James. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க ஒர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம ஒர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி அவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. திஸ் இஸ் an அமெரிக்கன் கம்பெனி. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா சட்டையெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்குதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கதை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி வேலைக்கு போறான்னு உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவில பகல்றா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படி தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டாம பேரு மார்கரெட், என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்? ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளை சந்தேகப்படுறிய? லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சை மிளகாய கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா. அஜப்பா என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலைய பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டா. பாவி போமா, போய் பிடி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க 2 லூசுடா. நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா. ஆமா, பார்த்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி சாமி பிச்சிடுவேன். டேய், இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற? பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே?
போறத பத்தி இல்ல இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கண்ணா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல என் மூஞ்சில முடிக்காத. சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன் நானு? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white. Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே. சும்மா இருந்தாலும் கிளப்பி விடாளுங்கயா. ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? என் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. வேறத மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கி சிறுக்கி. அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோளுதான் வெள்ள. ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9, நானும் 5.9. ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ, பச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் மாட்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா. பாப்பா உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே. காப்பி சாப்பிட்டியா? நண்பன் அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுக்கணும் நானு? தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல. ஜேம்ஸ், நட்புக்காகத்தான் அந்த ஒயிட். வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன். சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி, 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணா நான் எப்ப சொன்னேன்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதை பார்த்தா பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். ஐயா, இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்கு தானா இது? எப்பா, எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ணப்பாவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ்ல வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, இத விடு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்டா நீ போயிருவ. போயிருச்சியா. ஏயா, நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாருங்கய்யா, புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க. வா போலாம். இந்த கைபேசி எடுத்து. வேணாம் போட்டா. எப்பா, இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி early morning 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணணும். ஓகே. இப்படியே 1 month கரெக்ட்டா பண்ணிட்டா சரி. நான் உன்னை லவ் பண்றேன். சரி. மார்கரெட், அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா? இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? Hi, Mr. James. ஹலோ சார். He's Teja, newly appointed. He's Mr. James, Hello. Nice Hi. meeting you. senior of this company. Uh-huh. He will teach everything to you. Okay. Okay, James, carry on. Thank you. ப்ளீஸ் சிட். ஹாய். ஹாய். Hi. ஹாய். ஜேம்ஸ், எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜெனரல் நாலேஜ்,
கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. அப்ப உனக்கு நிச்சயமா கிடைக்காது. வேணாம், வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். சின்ன பழம் போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுலயே பிட் பாக்கெட் அடிக்கிறான் சார். எல்லாம் பண்ணி பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஏடா பிட் பாக்கெட் அடிச்சாடா? ஆமா, இப்ப என்னன்ற? படிக்கிற வயசுல திருடுறிய 10 பேர் பிடிச்சு அடிச்சான தாங்க வேடா நீ? யோ, அவனுங்க கடக்கானீங்க. ஒரு தடவை திருடி பாரு நீ, அப்ப தெரியும் தர்ம. எது நான் திருடவா? என்னடா சொல்ற? ஆமாயா, திருடி பாரு, உனக்கு தான் சொல்றேன். ஏன்டா டேய்? ஐயடியா, வந்துட்டான் நாட்டை திருத்த. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. விடியா, விடு விடியா. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அது அது அந்த மாமா. அந்த அது வயசாயிடுச்சு இல்ல. எங்க கீயா? ஆமா. வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வந்தோம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். இவன் கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? வேணாடா, குத்திராடா, குடல் வெளியே வந்துருடா. அடே வேணாடா, என்னை டெஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே கொல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா என்னைய. வேணாப்பா, ஐயா வேணாப்பா, தம்பி பட்ட தம்பி வேணாயா. என் ராசா இல்ல, என் கையா இல்ல, ஐயா முனியாண்டி வேணாடா. பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போட அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வர்றப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா? கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா. ஒய்யா வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு, செருப்பு பிஞ்சு போற ஆசை. நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட வயலு. இயம்பத்தாளைக்கு பேரு சம்பளம், ஓட்ட உடசல இயம்பத்தாளைக்கு பேரு சம்பளம். ஏய்யா, ஓட்ட உடசல கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு சொல்லு பாக்கலாம். ஓட்ட உடசல இயம்பத்தாளைக்கு பேரு சம்பளம்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்சம் இரு வாரேன். வா வா. பேஸ்ட் மாதிரி தான் குடிப்பியா? வேற எதுவும் கொடுக்க மாட்டியா? பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓட்டியா 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 ஓட்டியா. இத வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் கொடு. இத வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஓட்ட மண்பானைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பழம். இப்படியே தின்னு தின்னு அரபாடி லாரி மாதிரி திரியா நீ? இந்த பார், இதுக்கெல்லாம் பேரிச்சம்பளம் தர மாட்டோம். அரபாட்டில பினாயில் தர்றேன், நீயும் புருஷனும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாஞ்சிருக்க. எதுக்கு? என்னத்துக்கு ஏன் புருஷனை குடிக்க சொல்ற? உன்னையும் வச்சு குடும்பம் நடத்துறான்ல அதுக்கு. ஐயோ, என்னங்க இங்க வாங்களே. என் ஆத்தா சீதனமா கொடுத்த பானையை போட்டு உடைச்சிட்டான். வந்தியவ வாயை வெட்டுங்க. எது? இந்த பானைக்கு வாயில வெட்டுவாங்களா? ஆஹா, சரியான சல்லிப்பை ஊரா இருக்கு போல் இருக்க. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இத வச்சுக்கிட்டு எம்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும், கொஞ்சம் இரு. என்ன இது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும், பேசாம இரு. 7,500 ஆகும் தா. 3/4 ரூபா சேர்த்து போட்டு கொடு. எதுக்கு 3/4 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும்டா. இங்க வர்றா. உங்களுக்கு நான் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா.
ஐயோ எந்த காலத்து சட்டியோ காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கும் ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கு நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் ஏன் பொண்டாட்டி சொன்னா உன்ட்ட? என்ன ஒண்ணு அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபா எடு. போடா இத்த வேலை ஈனப்பையில. இந்த சைக்கிள் இந்த திராசு பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல. நானே ஓட்டிக்கிட்டு 62 ரூபா மண்டியா பிச்சு தின்னுபிட போய். என்னடா இப்ப குடுக்க முடியுமா முடியாது? என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு. வந்ததுல இருந்து காசு காசு உயிரை வாங்குறீங்க. குழப்பம் போய் ஊரை பத்தி கவலை பேசுறியா? ஏய் நம்ம ஊரை பத்தி கவலை பேசலாம்டா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. டேய் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ? போடா போடா. ஏ கந்தா கடம்பா கதிரவேலா. டேய் அது எங்களுக்கு தெரியும்டா. போடா கடுப்பேத்தாத. முனியாடி இல்லani சரியாடி சின்ன மாயாண்டி. டேய் நீங்க யாரா புதுசா கேக்க? வந்து உன் வயித்துல ஏத்துவா பாரு. அத்தடி ஐயோ இவன் நம்ம ஊரை பத்தி கவலை பேசுறா. அட பாவிகளா. புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவனெல்லாம் ஜெயிங்க. மாதம் மும்மாடி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும். எவன்டா மறுபடியும் எவன்டா ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கல். அடுத்த வாரம் இந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க. பேசுறாங்க பேச்சு. தடி கிளப்பிடுவோம். எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்துட்டு நாய் படாத பாடு வர வேண்டி இருக்கு. என்னைக்கு இதை சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ? இத வச்சுக்கிட்டு என்ன கொடுப்ப? ஒரு ஏசி காரு ஒரு ஏசி பங்களா வாங்கி தரவா? இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல் தான். என்ன நார்ன பேப்பர்ல 4 கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற? ஏத்தா இந்த ஒரு 8 அணா இருக்கு. பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு. வந்துட்டு அங்க இருந்து என்ன பேப்பர் இது? படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பசுமலை காட்டில் புதையல். புதையலா? போகும் வழி. ஆஹா ஆஹா நல்ல காலம் பிறந்துருச்சா நல்ல காலம் பிறந்துருச்சா. இந்த பொழப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு. இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டியதான். இனிமே இந்த பொழப்ப தேவையில்ல. எங்க போவே எங்கிட்டு போவே? என்ன மனுஷனை பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கவே இல்லடா. பாத்தியா நீ நானும் சேர்ந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கோம். பழைய பாட்டில் பேப்பர் இரும்பு. அட எங்க போற என்ன பண்றது வார்த்தை கேட்டா கெட்டா போயிடுவேன். சரிடா எங்க போற எப்படி இருக்க? அடச்சி கேட்டதுக்கு சுத்தி போட வச்ச மாதிரி பேசாத. கொஞ்சம் அன்பா கேளு. அது சரி பாக்கெட் மேல என்ன கை வச்சிருக்க? அது நெஞ்சு வலி. சும்மா சொல்லாத. ஏதோ புதையல் ரகசியம் மாதிரி வச்சிட்டு இருக்கிற. புதையலை பத்தி இவனும் கரெக்டா சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்மளுக்கு முன்னால நாயை அலைஞ்சு தேடிட்டு வர்றானோ? உனக்கு என்ன வேணும்? இப்ப எங்க போற? நான் எங்க போறதுன்னு தெரியாமலே இருந்தேன். நீ போறத பார்த்த உடனே உன் கூட வரணும் போல இருக்கு. ஐயோ புதையல் எடுக்க போல பார்த்தா பொட்டா சாப்பிட கூப்பிடுறானே. இவனை எப்படியாச்சும் கழட்டி விடுமே சாமி. ஏய் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி மேலே பாத்துட்டு இருக்க? ஒண்ணுதான் இவன் வாயாலே நம்மள பைத்தியம் விட்டான். இப்படியே மைண்ட பண்ணி இந்த பயவுலயே விரட்டி அடிக்க வேண்டியதான். இன்னும் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க. அங்க ஐயோ உண்மையிலே பைத்தியம் போடுங்க. புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட வர்ற. இப்படியே அவ்வளவு பேர் ஏமாத்த வேண்டியதான். அப்பதான் புதையல் நம்ம கை கிடைக்கும். என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அலப்பா இருந்த. இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்க பூரா பழ ஜூஸா? ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டேடா. ராஸ்கல் யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிட்டல் 6 மாசமா படுத்து கிடந்த தப்பிச்சா போதுன்னு ஓடி வர. என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கான்னு கேக்குற? போடா போடா.
காலையில மேற்கையும் வடக்கையும் சூளம் சொன்னாங்களே அது இதுதானா? ச்சே, மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்திருக்கோம்? என்ன இது? இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே. அந்த கடவுளால நிக்கிற சின்ன பையனை கேட்டு பாப்போம், சொல்லுவான். டே தம்பி, டே தம்பி, செவுடனா இருப்பானோ? அட பயம் இல்ல. டே கருப்பு டவுசர் எவ்வளவுதான்டா? ஐயோ, என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா, முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா? வாங்கனே, காலங்கத்தாலே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு. யார பாத்திர ஆப்டர் சொன்ன? இந்த பசுமலை காட்டுக்கு தலைவர் நானே. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ, இது பைத்தியம் இல்ல. அடப்பாவி, கண்டதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கண்டாவை கீழே போட்டு இத குடி. कोरा कागज का ये मनु मेरा लिखिया का ईद मिस्टेक किया डंग 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 ताकू मेरे तुमके काके लकुड़िया का क्या मेरे तुमको खेके सुनते क्या किया तेरे के कागे तारे के पागे लकोरे कसका के मन मेरा नागारे तुमका के को किया बागुना रखू रखे चकुप किया तारे के तुमके खके लकोड़ी किया डाला के मागे तुमका के गागे अरे गागे गोरा का कसका तू मन मेरा किया का तू मिस्टेक किया. ஐயோ, யாராவது ஓடி வாங்களே. இந்த பைத்தியம் என்ன கட்டி பிடிக்கிறா? யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன புள்ள செஞ்சாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கும், வாழ்க்கையே நாசமாயிருக்கும். ஐயோ, ஏண்டா டேய், இவனை கெடுக்கவா பார்த்த? ஏண்டா டேய், என் தங்கச்சியை காதலிச்சாலும் பரவாயில்ல, கட்டி பிடிக்கவா பார்த்தினி? காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை, சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை, மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நீ இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. அடேய், இந்த நேரத்துல தத்துவத்தை நான் பேசுறேன் நீ. ஒருத்தரையா எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா? ஐயா போலீஸ்கார ஐயா, ஐயோ போலீஸ்கார ஐயா, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளைய கட்டிட்டு பையா. பைத்தியமா? யோ, நீங்களே அவனை பைத்தியம்னு சொல்றீங்க, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது. அவன் நடமாண்டான்னா எங்க இனத்து புள்ளைங்க விரவு பொறுக்கவே போக முடியாது. அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி. ஒரு மிருகத்தை அடிச்சாலும் மிருக சட்டத்துக்கு உள்ள தள்ளுவாங்க. இத்தனை பேர் சேர்ந்து பைத்தியக்காரனை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம்? தெரியல. கிளம்பு. கிளம்பு. இருங்க இருங்க. வாங்க 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 வாங்க. இன்னொரு நாளைக்கு மாட்டுவே இல்ல. அன்னைக்கு என்ன பாத்துக்கோங்க. இனிமே இந்த காட்டுல உன்னை பார்த்தேன் பிச்சுரம். அந்தரகோ 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 இந்தரகோ சந்திரகோ சந்திரகோ இந்திரகோ கந்தரகோ கந்தரகா அந்தரகோ. மலை ஏறின 2 கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்பி நிலை இருக்கு. அப்புறம் என்ன நிலை இருக்கு? 16 மரம் இருக்கு. அதுல 16வது மரம் ரெட்டை மரம்னு எழுதி இருக்கு. அப்புறம் என்னென்னமோ கத்துதே, கடவுளே காப்பாத்துறாங்க. ரெட்டை மரத்துக்கு நேர
10 அடி முன்னேறி போறோம்னா எப்படி முன்னேறது ரத்தமா 10 அடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்க எதை நோண்டுறது நானு என்னத்தையாச்சும் நோண்டி பாம்பு கிம்பு உள்ள எடுத்து வந்துருச்சுடா இருக்கட்டும் நோண்டுவோம் மெதுக்கு இங்கேயா தாக்கம் அப்பனே முருகா உன்னை நம்பி நோண்ட போறேன்டா உள்ள இருந்து வீரப்ப வந்துடாம பாத்துக்க ஏன்னா அவன் எப்ப எங்கிட்டு இருந்து எந்த நேரத்துல வருவான்னே தெரியாதுங்கிறாங்களே ஓட்ட உடத்துல உனக்கு வந்துருச்சா யோகோ ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுதுல இருந்து ஒரு அடிக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு அதனாலேயே கோடீஸ்வரன் சொல்லுச்சுடா தெய்வமே இதுல இருக்க காசெல்லாம் எடுத்து முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன் அடுத்தது 6 பஸ் வாங்கி மதுரை டு மேலூருக்கு விட போறேன் சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன் இது பூராமே பிராமி கிடையாது என் பேர்லதான் அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க எவனும் பிடிங்கிட கூடாது என்னது ராஜா காலத்து கோமணம் மாதிரி இருக்கு இல்ல ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு ஆஹா புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு அத இதுல படிச்சு பார்த்தா தெரியும் என்ன எழுதியிருக்காங்க பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே ஆஹா அப்படி எழுதியிருக்காங்க கீழே படி அட அருவி கட்ட பங்கர நாயா பைத்தியக்கார நாயே சொரி நாயே புதையலாடா வேணும் உனக்கு இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க ஏண்டா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையல புதைச்சு வச்சிருப்பா நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன மேலே படி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே கீழே படி அட அருவி கட்ட பங்கர நாயே ஐயோ திருப்பி அதே வருது அட சண்டாளைகளா புதையல கிடைக்கும்னு நம்பி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு அனாதி ஆயிட்டனே எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்க ஐயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் சிரிக்கிற நான் பைத்தியம் அம்மா எந்த பைத்தியம் தனக்கு தானே பைத்தியம் சொல்லிருக்க அப்படி ஒண்ணு இருக்கா ஐயா உண்மையை சொல்லு இங்க நடக்கிற கொலையெல்லாம் நீ தானே பண்ற கொலையா என்னையா சொல்றீங்க ஐயா நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா ஐயா நான் யார் தெரியுமா ஓட்ட உடத்துல ஈயம் பித்த ஆலைக்கு பேரிச்சம்பளம் விக்கிற நாய் ஒரு எடுவட்ட மூதேவி ஒரு காக்குள்ள பேப்பரை போட்டுட்டு போலாம் அது ஒரு மேப் இருந்துச்சு எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு அதை நம்பி பொழப்பெல்லாம் விட்டு இங்க வந்து பார்த்தா ஒருத்தர் கெட்ட வார்த்தையில அந்த காலத்திலேயே நல்லா எழுதியிருக்காயா பாருங்க இதுதான் நடந்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன் வாடா ஐயா இந்த புதையல மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்க கடல்ல பாதி அடைக்கலாம் இருந்தேன் ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே இது நியாயமா என்னையா நீயே பென்சில்ல மீச வரைஞ்சிருக்க நீ அரசாங்க கடன் அடைக்க போறியா தம்பி பென்சில்ல வரைஞ்ச மீசையே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத நான் பெருமையா நினைக்கிறேன் வாங்க போலாம் ஆமா இப்ப சம்பளம் படிக்காசி இதெல்லாம் ஒழுங்கா தர்றாங்களா வாய மூடிட்டு வா வாய திறந்த பின்னிடும் பின்னி வாடா ஐயா அந்த பித்தாள பூனலை மட்டும் முடியாது உன்னை கம்ப்யூட்டர் முறையிலே விசாரிக்கிறேன் பண்ணுங்க